அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங். கனவு மெய்ப்பட இன்ஸ்பைரிங் டாக் சீரியஸ் 5th ஷோ இன்னைக்கு வெற்றிகரமாக தொடங்கி இருக்கிறது. லாஸ்ட் 4 ஷோஸ் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் விஐபிஸ் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. வெண்ட் ஆன் வெரி வெல் அண்ட் we have received a lot of good feedback about the series. இன்னைக்கு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்லி மோஸ்ட் வைப்ரண்ட் பர்சன் இன்னைக்கு நம்மளோட கெஸ்டா ஜாயின் பண்ணிருக்காரு சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் அவர்கள். நான் ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா, நான் அவர் ரீசெண்டா தான் அவர் 1.5 years தான் அவர் தெரியும். ஒரு காமன் ஸ்டேஜ்ல மீட் பண்ணும்போது ஒரு மாற்றம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு என்ஜிஓ ஃபங்க்ஷன்ல போயிருக்கும் போது நானும் அவரு கெஸ்டா கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சப்போ the way in which he spoke, I have become a fan of him. நான் அன்னையில இருந்து அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். The man behind lot of innovative projects. நான் அவருடைய குவாலிஃபிகேஷனை சொன்னேன்னா you will know இப்படி ஒரு ஆபீசர் நமக்கு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும். சந்தோஷ் பாபு இஸ் a medical turned IAS officer of the 1995 batch of the Tamil Nadu cadre. He is alumnus of Government Medical College, Trivandrum. He is also the Chavli Gurukul scholar from the London School of Economics and Political Science and a LKOI fellow and MPM degree holder from the National University of Singapore and the Harvard Kennedy School of Government. இது அவருடைய குவாலிஃபிகேஷன். இந்த அளவுக்கு ஒரு வெல் லேர்ன்டு பர்சன் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நமக்கு இருக்கிறது எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம் அப்படிங்கிறது அட்மையர் பண்ணது காரணம். அது தவிர எங்களுடைய அப்சர்வேஷன்ல கவர்மெண்ட்ல 250 இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்காரு. அவரு கிருஷ்ணகிரி கலெக்டரா இருக்கும்போது அவர் பண்ண ஒரு அதாவது குழந்தைகளுக்கான ட்ராக்கிங் சாஃப்ட்வேர், அந்த மாதிரி நிறைய இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி மோஸ்ட் வைப்ரண்ட் பர்சன், வெல் லேர்ன்டு பர்சன் இன்னைக்கு நமக்கு ஒரு கெஸ்டா வந்திருக்கிறது ஆன் பிஹாஃப் ஆஃப் இன்னோவேட்டிவ். we are extremely happy and proud to host today's show most vibrant person சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் சார். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், நன்றி சார். நான் as I told you in the introduction, I've been a great fan of you. இன்னைக்கு நீங்க இந்த ஷோக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நான் ஒரு ஆபீசரா நீங்க you've done a lot. பட் உங்களுடைய பேக்ரவுண்ட் எஜுகேஷன், அதாவது நான் ப்ரொஃபைல் இருக்கிறது படிச்சுட்டேன். பட் ஐ வுட் லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ அபவுட் யுவர் பேசிக் ஸ்டடீஸ். உங்களுடைய நேட்டிவ் நீங்க என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப நன்றிங்க வெங்கடேஷ் ஃபார் த நைஸ் இன்ட்ரோடக்ஷன். உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் கேரளாவில் பிறந்தது, ட்ரிவாண்டத்தில் பிறந்தது. ட்ரிவாண்டத்தில் சென்ட்ரல் ஸ்கூல் கேந்திரிய வித்யாலயில 10th வரை படிச்சு, தென் மாரிவானஸ் காலேஜில் டிகிரி முடிச்சு மெடிசன் போனோம். அதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் ஒரு 2 மாசம் போனோம். ஐ வாண்டட் டு பிகம் an engineer plus doctor then an IAS officer. அந்த மாதிரி கனவு இருந்தது அந்த காலத்துல. அது of course I could achieve. இன்ஜினியரிங் கொஞ்சம் 2 months கழிஞ்சு ட்ரிவாண்டம் இன்ஜினியரிங் காலேஜ், தென் மெடிசன் முடிச்சு, தென் of course I was married by the time and my wife, நாங்கள் சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சினால இந்த ஐஏஎஸ் கிடைச்சது. ஸோ that's the background. அதுக்கப்புறம் ஐஏஎஸ் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா எஜுகேஷனல் நீங்க படிச்சது மாதிரி லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஹார்வர்ட் கென்னடி ஸ்கூல்ல எல்லாம் போகும்போது நம்மளோட ஒரு பெர்ஸ்பெக்டிவே மாறின மாதிரி அந்த எஜுகேஷன் இருக்கு. பிகாஸ் when we look at our education system and their system is lots of differences இருக்கு. அங்க போறதுனாலே உங்களுக்கு நம்மளோட ஒரு வேர்ல்டு வியூவே மாறும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தால் அதெல்லாம் ரொம்ப பெருசா இருந்தது. பட் பீங் அ டாக்டர் வாஸ் மை பெஸ்ட் டேஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் நம்மளோட ஒரு கேன்வஸ் டு ட்ரீட் பேஷண்ட்ஸ், லைஃப்ஸ் சேவ் பண்றதுலாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருந்தது, நிறைய இருந்தது. ஈவன் ஆஃப்டர் கமிங் டு ஐஏஎஸ் நான் என்னோட பேட்ச்மேட்டுக்கு 21 ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுவும் டீப் இன்சைட் த ஃபாரஸ்ட், ஷூலேஸ் எல்லாம் போட்டு ஸ்டிச் போட்டிருக்கேன். இன்னொருத்தர் ஏர்பிளைன்ல ஹார்ட் அட்டாக்ல காப்பாற்றி இருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் நிறைய செஞ்சிருக்கேன். ஸோ இட் ஹஸ் பீன் தி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கேன் ஆயிருந்தது ஈவன் ஆஃப்டர் கமிங் திஸ் சர்வீஸ். ட்ரிவாண்டம் தானே படிச்சது. 1995 தானே நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்தது. அதுக்கப்புறம் மோர்லெஸ் நான் இப்போ ஒரு தமிழராக மாறி இருக்கோம். எனக்கு என்னுடைய லவ் சொல்லியால் தமிழ்நாடு தானே. பிகாஸ் எனக்கு இங்கே ஒரு பேரு, ஒரு ரெப்புடேஷன் எல்லாம் கிடைத்தது தமிழ்நாடுனால தானே. அஃப்கோர்ஸ் நான் 24-25 years வரைக்கும் அங்க படித்தால் கூட இங்கே தான் எனக்கு ரெகக்னேஷன் எல்லாம் கிடைச்சது. இங்கே மக்கள் என்ன who knows me, உங்களை மாதிரி மக்கள் என்ன நேசிக்கிறதுக்கு ஒரு அது ஒரு பெரிய காரணம். எனக்கு இங்கே ஒரு தமிழ்நாடு எங்கேயோ கொண்டு போனோம். அது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்டேட் டு ஒர்க் இன்.
It has huge potential, but we are not even scratching the surface. That's my personal feeling. Governance levels நமக்கு ஒரு உலகத்தரம் வாய்ந்ததாக கொண்டு போய் முடிஞ்சால் இது ஒரு சிங்கப்பூர் விட பெட்டராக ஒரு சொசைட்டியா மாற்றலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு உண்டு. சரி, நீங்க வந்து எவ்வளவு நாள் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க சார்? அதாவது ஒரு மெடிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்றீங்க? அப்ப why you have switched over to, அதாவது நீங்க டெஃபினட்டா IAS அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பேஷனேட்டா தான் மாறி இருப்பீங்க டெஃபினட்டா. சரி, fourth standard இருக்கும்போது my father he brought me the competition success review. அதான் அந்த மேகசின்ல தானே இந்த டாப்பர்ஸ்னுடைய ட்ரையல்ஸ் ட்ரிபுலேஷன்ஸ் அதெல்லாம் போட்டு வரும். ஸோ அந்த டைம் முதல்ல that was a big inspiration. Then புக்ஸ் படிக்க சொன்னாங்க, புக்ஸ் படிக்கல. ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன், 100 புக் படித்தால் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு சைக்கிளுக்காக அந்த புக் படிக்க ஆரம்பிச்சேன். Then it became a passion, reading, because IASக்கு ஒரு அடிப்படை என்னது சொல்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் பிளஸ் ரீடிங் ஆஃப் எனிதிங் அண்டர் த சன். ஸோ to anybody who wants to get in the civil service, I would say read the newspaper cover to cover. அது லோக்கல் நியூஸ் பேப்பர் ஆயாலும், ஹிந்து ஆயாலும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆயாலும் படிக்க வேண்டி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்பார்க் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் என்னுடைய மை ஃபாதர் தகப்பனார் தானே அது கொடுத்தது. அஃப்கோர்ஸ் மை பேரண்ட்ஸ் ஆல்சோ ஜாயின்ட் இன். தென் படிக்க ஆரம்பிச்ச போது அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா படிக்க வேண்டும், இப்படி படிக்க வேண்டும், இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணாதீங்க. நான் எடுத்த ஜுவாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி, நான் எடுத்தது ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிரபி. நீங்க ஹிஸ்டரி அண்ட் எடுத்து ஜியோகிரபி எடுத்தா நீங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு கஷ்டப்படும் சொல்லி மை வைஃப், ஷீ இஸ் அ டாக்டர், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வேலை செய்யறோம், டாக்டர் பீனா. அவங்களுக்கு தானே அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொடுத்து என்னை படிக்க வைத்தது. ஸோ ஐ ஹாவ் டு, along with my parents, my sister, I give a lot of credit to my wife also. சரிங்க, ஃபர்ஸ்ட் உங்களோட அசைன்மெண்ட் ஒரு ஐஏஎஸ்ங்கிறது ஒரு பெரிய கனவு சார் எல்லாருக்குமே. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரைனிங்க்கு போகும்போது கேட்டோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு செட் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க சார், நாங்க வி வாண்ட் டு பிகம் ஐஏஎஸ். அவங்க கிட்ட ஒரு ஃபயர் இருக்கும், ஆக்சுவலா ஒரு பேஷனேட்டான விஷயம். அதுல ஒன்ஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் இஸ் a ட்ரீம் அசைன்மெண்ட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் எங்க இருந்தது சார்? ஆக்சுவலா அப்படி ஒரு ட்ரைனிங் கலெக்டரா இருந்தது கோயம்புத்தூர். அது முடிச்சு சிதம்பரம் சப் கலெக்டராக ஆரம்பிச்சது. அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பிகினிங். Because usually there's a huge difference between being a probationer and being an officer. அது பெரிய டிஃபரன்ஸ் அன்னைக்கு தானே புரிஞ்சது. அது வரைக்கும் எல்லாரும் நம்மள ஒரு பிடிஓ இருந்தாலும், ஒரு தாசில்தாரா இருந்தாலும், சார் நல்ல ஒரு ஐஏஎஸ் ப்ரொபேஷனர் சொல்லி அப்படியே விட்டுருவாங்க. பட் the day you become a sub collector, everybody will come and kind of salute you, files கொடுப்பாங்க, இது செய்யுங்க சார், அது செய்யுங்க. They'll talk about the serious business of governance. ஸோ அது ஒரு பெரிய ஒரு மாற்றம் நான் அன்னைக்கு பார்த்தது. பட் அன்னைக்கு நைட் நான் சிதம்பரத்தை ஜாயின் பண்ணும்போது ஒரு வாரம் மழை பெய்ந்துட்டு இருந்தது. நல்ல சுமார் இல்ல, நல்ல மழை பெய்ந்துட்டு இருந்தது. அன்னைக்கு மழை பெய்யுது. ஸோ அரௌண்ட் 2 AM in the morning எனக்கு காட்டுமன்னார் கோவில் ஒரு ஃபோன் கால். அந்த எஸ்டிஓ, வீராணம் ஏரியுடைய எஸ்டிஓ, சப்டிவிஷனல் ஆஃபீஸர் இருக்க PWD, அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்றேன். சார், வீராணம் ஏரியோட சப்ளை சேனல் வடவாரம் சொல்லுவாங்க, அது ரொம்ப நிரம்பி இருக்கேன், இது பிரீச் ஆகிறது வாய்ப்பு இருக்கு, என்ன செய்யலாம்? நான் இந்த லைஃப்ல இது ஒன்றும் செஞ்சதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஐ யூஸ் டு டிராவல் வித் மை கலெக்டர் a lot, but this was a real life situation. அந்த காலத்துல இந்த மொபைல் போன் அதுவும் கிடையாது, ரைட்? ஐ எம் டாக்கிங் அபௌட் 1996, 97 அந்த பீரியட். ஸோ உடனே டிரைவர் லக்ஷ்மணனை கூப்பிட்டு நான் டிரைவர் போனோம். பிச் டார்க்கா இருக்கேன், ஹெவி ரெயின். காட்டுமன்னார் கோயில் இஸ் அரௌண்ட் 50 kilometers away from Chidambaram. First time in my life I am also traveling to காட்டுமன்னார் கோயில். First day in office. அங்க போகும்போது ஒரு சைட்டஸ் என்னால மறக்க முடியாது. அது அந்த வடவார் இஸ் சப்ளை சேனல். இந்த வீராணம் ஏரி இந்த பெரிய ஏரி, ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஏரிஸ் இன் தமிழ்நாடு. அதனுடைய சப்ளை சேனல் நிரம்பி இருக்கேன். அந்த பண்டும் தண்ணி ஒரே லெவல் இருக்கேன். அந்த பண்டு மேல நம்ம ஆளு டவுன் பஞ்சாயத்து சேர்மன் கண்ணன் சொல்லுவாங்க. கண்ணன் சார் கிட்ட நான் இப்பவும் பேசுவாங்க. கண்ணன் டவுன் பஞ்சாயத்து சேர்மன். அந்த எஸ்டியோட பேர் நான் மறந்துட்டேன். எஸ்டிஓ ஒரு 7 லஸ்கர், என்னோட தாசில்தார் அந்த ஆளோட பேர் நான் மறந்துட்டேன், சாரி. இவ்வளவு பேர் தானே அங்க இருக்கேன். ஐ செட் என்ன செய்யணும்? they told me, சார் இது பிரீச் ஆய நிறைய பேர் இறந்து போறது வாய்ப்பு இருக்கேன், மேசிவ் சிச்சுவேஷன். I said, what should be done? இல்ல சார், நம்ம இந்த ஸ்லூயிஸ் திறந்து விடலாம், பட் அதுக்கெல்லாம் பெர்மிஷன் எல்லாம் தேவை. I said, வயர்லெஸ் இல்ல, மைக் இல்ல, போன் இல்ல, ஒன்னும் இல்ல, எப்படி பண்றது? இல்ல சார், 7 ஸ்லூயிஸ் இருக்கு. I said, திறந்து விடுங்க, I'll take full responsibility. அன்னைக்கு நைட்டு ஒரு 3 AM to 4 AM நாங்க தூங்கி ரொம்ப ஓல்ட் ஸ்லூயிஸ் கேட்ஸ் அதெல்லாம் திறந்து விட்டோம்.
அதனால நெக்ஸ்ட் டே அஃப்கோர்ஸ் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் கேம் ரன்னிங், வீட்டுக்குள்ள தள்ளி போயிடுச்சது எல்லாம். பட் ஒரு பிரீச் அவாய்ட் பண்ணியதனுடைய ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே எனக்கு அன்னைக்கு இருந்தது. பிகாஸ் அது பிரீச் ஆகிறது பயங்கரமான வாய்ப்பு இருந்தது. அந்த மாதிரி நிரம்பியது கிடையாது. ஸோ இன்ஸ்டன்ட் டிசிஷன் மேக்கிங் அன்னைக்கு புரிஞ்சுது. ஆஸ் அ சப் கலெக்டர் என்னோட ரோலா தெரியல. பட் SDO spoke to me, the Tahsildar was there, town panchayat chairman Mr. Kannan was there. அந்த ஒரு இன்ஸ்டன்ட் டிசிஷன். ஸோ லைஃப் சேவிங் டிசிஷனா இருந்தது அது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ஸோ people say starting baptism by fire ன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் it was baptism by water. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தான் பீயிங் டேக்கிங் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிகாஸ் சபார்டினேட்ஸ் இருக்காங்க, நம்மளுடைய ஜூனியர்ஸ் நமக்கு மேல இருந்தா கூட அந்த ரிஸ்க் எடுக்கிறது வந்து டெஃபினட்டா அந்த ஊர் மக்கள் இன்னும் உங்களை மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதான் இன்னும் டச்ல இருக்காங்க உங்க கூட. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஐ திங்க் யூ மூவ் அஸ் எ கலெக்டர் டு கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலா யூ ஹேட் அ குட் டைம் அட் கிருஷ்ணகிரி ஃப்ரம் தேர். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? சப் கலெக்டர்ஷிப் முடிச்சு அது 1 year 2 months முடிச்சு அடிஷனல் கலெக்டர் திருவள்ளூரா இருந்தது, DRDA டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. அதுக்கப்புறம் நேரே CM ஸ்பெஷல் செல்ல ஸ்பெஷல் ஆஃபீஸரா இருந்தோம். வி டீல் வித் த பெட்டிஷன்ஸ் ஆஃப் பீப்புள். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருக்கு வரக்கூடிய பெட்டிஷன்ஸ் எல்லாம் அதை நான் ஹேண்டில் பண்றேன். தென் ஐ பிகேம் ED of Women's Development Corporation, one of the best postings I had. Executive Director Women's Development Corporation. சுய உதவி குழுக்கள் எல்லாம் உருவாக்குறது, அவங்களுக்கு சகாயம் கொடுக்கறது எல்லாம் அது பண்ணுவோம். Then I became Collector of Shivganga. அது ஒரு 7 months 7 days தான் இருந்தது. A major issue I got transferred out. Then I became Joint Secretary Rural Development. 2006 I became Collector கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி நல்ல ஒரு சூப்பர் டிஸ்ட்ரிக்ட். பிகாஸ் அது பெரும்பாலும் யாரும் விரும்பி போக மாட்டேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரியாது, நீங்க எல்லாம் பெங்களூர் போகும் அந்த வழி போகும்போது அவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க கலமங்கலம் அந்த இந்த லிட்டில் தளி, லிட்டில் இங்கிலாந்து சொல்லி இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அண்ட் இட்ஸ் லிட்டில் இந்தியா. என்ன பொறுத்த வரைக்கும் அங்க எல்லா லாங்குவேஜும் இருக்கு. யூ டேக் தமிழ், தெலுங்கு, கன்னடா, உருது, ஈவன் மலையாளம் கூட இருக்கு. Most of India is covered there. So I used to always feel இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் பேசுவாங்க, தெலுங்கு, தமிழ், இவங்கெல்லாம் கன்னடா எல்லாம். பட் இட் வாஸ் a reflection of India for me. என்னை பொறுத்த வரைக்கும் அங்க பெரிய மாற்றங்கள் நாங்க கொண்டு வர முடிஞ்சது. What I realized about leadership is நமக்கு பெரிய விஷயங்கள் செய்யணும்னு சொல்லியா எல்லாரும் சேர்ந்து they will conspire to help you. So that's what I've realized at Krishnagiri. One of the biggest things I did was ஒரு 10,000 அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரனை திரும்பி கொண்டு வந்தேன். 10,000 குழந்தைகளை. அது அவுட் ஆஃப் ஸ்கூல் சொல்லும்போது 70% கேர்ள்ஸ் சில்ட்ரனா இருக்கும். டு டேக் கேர் ஆஃப் தி யங் சைல்டு, இல்லை டேக் கேர் ஆஃப் தி கேட்டில், அல்லது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அவங்களை மேரேஜ் ஆஃப் கிருஷ்ணகிரி எல்லாம் ஒரு சைல்டு மேரேஜ் ரொம்ப காமனா இருந்தது. ஸோ என்னுடைய ஒரு கனவு என்ன இருந்தது, ஒரு குழந்தை கூட எக்காரணத்தினாலும் 10th முடிக்காம போகக்கூடாது. திஸ் வாஸ் மை சிம்பிள் குறிக்கோள். அப்போ அங்க போய் பார்த்தால் இதுல பிரச்சனை, கவர்மெண்ட் எப்பொழுது சைலோஸ்ல இருக்கும். ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், இந்த சைல்ட் லேபர் டீல் பண்ணது லேபர் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கேன். தென் தேர் சம்திங் கால் வாட் இஸ் கால் சைல்ட் ஃப்ரெண்ட்லி வில்லேஜ் பிளானிங் சொல்லி யூனிசெஃப் வந்து நடத்திட்டு இருந்தது. இது 3-4 அட்டெம்ப்ட்ஸும் 4 டைரக்ஷன்ல இருந்தது. ஸோ வாட் ஐ டிட் வாஸ், என்னுடைய ஒரு அட்டெம்ப்ட் ஆல்வேஸ் ஹஸ் பீன் டு இன்டகிரேட். அது கலெக்டருடைய பெரிய ஜாப், டு பிரிங் த ஃபண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ் டுகெதர் ஃபார் அ காமன் கோல். அதர்வைஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சைல்ட் லேபர் டேல ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, இவங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, யூனிசெஃப் இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஐ செட் லெட்ஸ் ஆல் டு இட் டுகெதர். அண்ட் என்னோட ஃப்ரெண்டு வீரபத்ரன் சொல்லி, அவங்க சென்னையில இருக்கேன், அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண காசு இல்ல. பிகாஸ் அந்த காசுக்கா இருந்தது, பிகாஸ் டிஆர்டி எல்லாம் கேட்டே இருக்கும். பட் அந்த ஆள் ஒரு பெருமை என்னன்னு கேட்டா, அந்த ஆள் போன்ல இருந்து நான் என்ன சொல்றது, அந்த அடிப்படையில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி எந்த குழந்தைய எடுத்துட்டு வந்தாலும் அதுல கொடுக்குற ஃபுல் ப்ரொஃபைல். ஸோ இன்னைக்கு ஒரு 10,000 வாலண்டியர்ஸ், கிராம தன்னார்வ படையை வந்து உருவாக்கணும். ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்துல 377 வில்லேஜ் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ் எல்லாத்திலும் ஒரு கிராம தன்னார்வ படையை உருவாக்கணும். இந்த தன்னார்வ படையில ஒரு ஹேம்லெட் இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு ஃபேக்ட் என்னன்னு கேட்டா, எஸ்சி வில்லேஜ், பிசி வில்லேஜ், எஸ்டி வில்லேஜ் அந்த மாதிரி இருக்கும், பிரிஞ்சு இருக்கும், ஹேபிடேஷன் சேர்ந்து இருக்குல்ல. So what we did was ஒரு boy or girl from the age above the age of 18 over habitation இருக்கும். So 10 hamlets இருந்தா 20 பேர். So இவங்களை ஒரு சுய உதவி குழுவா, ஒரு யூத் குரூப்பாக மாற்றி அவங்களுக்கு சஸ்டெயின் பண்ண வேண்டிய லோன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு லிங்க் வாலண்டியர் கொடுத்து, தென் ஒரு யூனிசெஃப் கிட்ட ஒரு 10 லட்சம் அடிச்சு இவங்களுக்கு எல்லாம்
பயிற்சி கொடுத்தோம். இந்த பயிற்சியில என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் எய்டு, அதாவது யாருக்காவது ஒரு பாம்பு கடிச்சாலும் நாய் கடிச்சாலும் ஒரு எலக்ட்ரோக்யூஷன் அல்லது ஹார்ட் அட்டாக் சம்திங் ஹேப்பன்ஸ், வாட் இஸ் டு பி டன் சொல்லி ஒரு ட்ரைனிங் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னோட ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது டாய்லெட்ஸ். அந்த காலத்துல எல்லாம் யாரும் டாய்லெட்ஸ் நான் பேசுறது இல்லை. நாங்கள ராத்திரி 12 மணி 1 மணி 2 மணி எல்லாம் வில்லேஜஸ் இருக்கும் இந்த டாய்லெட் ஏதாவது கட்டணும்னு சொல்லி அதனொரு விளைவில் 73 வில்லேஜ் பிரசிடென்ட் அவார்டு வாங்கணும் அந்த காலத்துல, 0 73 வில்லேஜ். தென் மூணாவது விஷயம் வாஸ் சில்ட்ரன் ட்ராப் அவுட்ஸ். இந்த ட்ராப் அவுட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு ட்ராக்கிங் சாஃப்ட்வேர்ல கொண்டு வந்து அவங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட் என்ன மீட் பண்ண வரும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் எங்க வில்லேஜ்ல இப்ப சைல்ட் ட்ராப் அவுட்டே கிடையாது. ஸோ இது ட்ராப் அவுட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ண சொல்லியா, நீங்க லைஃப்ல என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துருவோம். only condition is you should go to school, continue to go to school. The children drop out for various reasons. Poverty சொல்லுவாங்க, poverty is only a less percentage. என்ன பொறுத்த வரைக்கும் poverty is one of the reasons சொல்லலாம், but main reason கிடையாது. It's a social circumstance which forces them out. என்னுடைய ஒரு இது என்னன்னு சொல்லியா, அவங்களுக்கும் எனக்கும் நமக்கும் எல்லாம் ஒரே பொட்டன்ஷியல் தானே. இப்போ வெங்கடேஷ் ஆயாலும் சந்தோஷ் பாபு ஆயாலும், those who are listening to this, we all have the same potential, but we have different circumstances. அவங்களுக்கு சர்க்கம்ஸ்டான்ஸ் கொடுக்க வேண்டியது ஒரு கலெக்டர், மாவட்ட ஆட்சியராக என்னுடைய பொறுப்பு. ஸோ அவங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்கும். தமிழ்நாடு இஸ் ஒன் ஸ்டேட் where government gives almost everything free. அதுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு, இன்னொரு கெட்ட விஷயம் இருக்கு. நல்ல விஷயம் நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்கும். உங்களுக்கு ஓகே, வீடு வேணுமா, பட்டா வேணுமா, அந்த வழிக்கு ரோடு வேணுமா, அந்த வழிக்கு ஒரு பஸ் வேணுமா, என்ன கொடுத்தா நீங்க ஸ்கூல் போகும். இந்த 2 கேள்வி தானே. பேரண்ட்ஸ்க்கு என்ன கொடுத்தா நீங்க குழந்தை ஸ்கூல்ல இருக்கும், குழந்தைகிட்ட கேட்கும் நீங்க என்ன கொடுத்தா நீங்க ஸ்கூல் போகும் சஸ்டெயின்டா. இந்த 2 கண்டிஷன் அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ல இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும்போது நாங்க உடனே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆன்லைனாக அனுப்பி, ஐம் டாக்கிங் அபௌட் 2006 அது சாங்ஷன் பண்ண வச்சு, இவங்க பவர்ட்டி லைன் கீழே இல்லைன்னு சொல்லி அவங்களை பவர்ட்டி லைன் சேர்த்து அவங்களுக்கு அந்த சலுகை எல்லாம் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு பெரிய ஒரு மேசிவ் மூவ்மெண்ட் இருந்து எனக்கு பயங்கர உறுதுணையாக இருந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு இதுக்கு ஒரு பெஸ்ட் கலெக்டர் அவார்ட் எல்லாம் கிடைச்சு. பட் யாரும் என்ன கேட்கல இந்த சாஃப்ட்வேர் என்ன இதெல்லாம். டாக்டர் கலாம் மட்டும்தானே 60 நிமிஷம் என்கிட்ட போன் பண்ணி இதனை பற்றி அந்த சாஃப்ட்வேர் டெல்லியில இருந்து, நான் இங்கே ஒரு வில்லேஜ் கஞ்சிபுரத்து ஒரு வில்லேஜ் இருந்து என்னோட வெப்சைட் போய் பார்த்தா தெரியும், நான் இதனை பற்றி எழுதியிருக்கேன். He was the only person who asked me, எப்படி பண்ணியது, how did you do that? So technology நம்ம என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் சொல்லியா, அதனுடைய ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டியது டெக்னாலஜி. So I use technology for transformation. பெரிய massive transformations கொண்டு வரணும் சொல்லியா, நம்ம பேப்பர் எழுதி காகிதத்தில் ஆரம்பிச்சு அதெல்லாம் செஞ்சு வரும்போது ஒரு காலம் ஆயிடும், ஒரு வழி ஆயிடும், நம்ம அதுக்குள்ள நம்ம டிரான்ஸ்பர் ஆயிடும். ஸோ எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யணும் சொல்லியா, அதனுடைய அடிப்படை டெக்னாலஜியா இருக்கும். கிருஷ்ணகிரி has been a great journey. ஒரு எக்ஸாம்பிள் கிருஷ்ணகிரியில் ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்க செஞ்சோம். அங்க மாங்கனி இருக்கும், மாங்காய், அது கிருஷ்மான்னு ஒரு பிராண்ட் உருவாக்கி அது ஒர்க் நடந்துட்டு இருந்து. அங்கே தானே மேக்ஸிமம் பல்ப், இந்தியாவிலே மேக்ஸிமம் பல்ப் கிருஷ்ணகிரி தானே வரும். அந்த பீப்புள் ஆர் வெரி வெரி, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரூரல் பிபிஓ அங்கே தானே நான் உருவாக்கியது. ஸோ கிருஷ்ணகிரி கலெக்டரேட் நான் கட்டிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் கலெக்டரேட்டுக்கு வரக்கூடாது. மண்டே கிரீவன்ஸ் டேல ஒருத்தர் வரும்போது கிட்டத்தட்ட 500 ரூபா செலவு தானே. ஒரு வேஜ் லாஸ் இருக்கும், ஒரு கமிங் கோயிங் பைசா இருக்கும், ஃபுட் செலவு, சம்டைம்ஸ் பிரைப் கொடுக்க வேண்டிய இருக்கும். இந்த மாதிரி அவாய்ட் பண்றது அது என்னுடைய பெரிய ஒரு கனவு. நீங்க என்னை பற்றி பேசுறது நான் ரெடியா இருக்கேன். என்னுடைய கனவு என்னன்னு கேட்டால், இஃப் யூ ஆர் அ சிட்டிசன், யூ ஆர் டாக்ஸ் பேயிங் சிட்டிசன் and I am a government servant paid to serve you, why should you ever visit a government office? எதுக்கு நீங்க அரசாங்க ஆபீஸ்க்குள்ள போகணும்? நீங்க அரசாங்க ஆபீஸ்க்குள்ள போகும்போது தானே கேள்விகள் வரும். பணம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. எந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து nobody visits a government office. Everything is done on the internet. Today நமக்கு அந்த வசதி இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, கனெக்டிவிட்டி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்த பிரின்சிபல் செக்ரட்டரி ஐடியா இருக்கும்போது, நான் விஆர்எஸ் இருக்கு, நான் சற்று முன்னாடி பிரின்சிபல் செக்ரட்டரி ஐடியா இருந்தேன் 2 வருஷம். அப்போ நாங்க உருவாக்கியது ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ். ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ் சொல்லியா, நீங்க ஒரு சிட்டிசனா இருந்தா, நீங்க இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சா நீங்க எதுக்கு அப்ளை பண்ணணும்? புரியுதா? why should you ever apply for your statutory certificates? நீங்க சர்டிபிகேட்ஸ், காஸ்ட் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஒவ்வொரு பின்னாடி போகும்போது தானே அவங்க எல்லாம் உங்களே எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. எதுக்கு நீங்க போகணும்? இது ஒரு பெரிய மாற்ற சிந்தனை. அரசாங்கத்துல கவர்னன்ஸ் செய்யக்கூடிய பெரிய மாற்றங்கள் உருவாக்கணும்னு சொல்லியா இந்த மாதிரி சிந்தனைகள் தானே வரணும். ஸோ அதுக்கு நாங்க ஒரு 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 பிரமிட் மாதிரி கீழே ஒரு பிளாக் செயின் பேக் போன், இந்த சைடு ஸ்டேட் ஃபேமிலி ரிப்பர்ஸ் எண்டிங் வித் ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ். இதுக்காக ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வச்சு அசம்பிளியில் 110 விதியின் கீழ் நாங்க அனௌன்ஸ் பண்ண வச்சோம். இப்போ அந்த கொஞ்சம் ஸ்லோவா ஒர்க் நடந்துட்டு இருக்கேன். நான் போயதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு.
பட் இருந்தாலும் அது ஒர்க் ஆகும். பட் அது ஃபாஸ்டா செய்யணும். பிகாஸ் உலகத்தில் அது ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ் யாரும் செய்யல. இது நாங்க அனௌன்ஸ் பண்ணியப்போ எஸ்டோனியா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரிஸ். ஸ்மால் கண்ட்ரி, 3 மில்லியன் பாப்புலேஷன் தான் இருக்கு. அங்க 1996 போன் கூட கிடையாது. பட் 2020 இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல்லி கவர்ன் கண்ட்ரிஸ். ஒரு கார் விற்கணும்னு சொல்லி நீங்க 3 மினிட்ஸ்ல ஓவர் த இன்டர்நெட் விற்கலாம். பிகாஸ் இட்ஸ் ஆல் ஆன் பிளாக்செயின் டெக்னாலஜி. ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணியப்போ அந்த எஸ்டோனியா இல்ல இந்த இ கவர்னன்ஸ் பண்ணிய கம்பெனி காட்டைமோட சிஇஓ ஒரு அமெரிக்கன். அந்த ஆளு எஸ்டோனியா பறந்த சென்னை வந்து என்ன சந்திச்சு, நீங்க இது what do you mean by predictive governance, because you are talking about a blockchain backbone, can we do it for you, அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எங்கிட்ட கேட்டோம். Because they were very very interested in doing it. But of course நமக்கு டெண்டர் சிஸ்டம் இருக்கு, நீங்க வாங்க நாங்க செஞ்சு கொடுக்குறோம் ஒர்க் கொடுக்குறோம் சொல்ல முடியாது. So again it's held up. But point I'm trying to tell you is governance சொல்லியா சொல்லியா you should not see government, you should be able to feel governance. இது ஒரு சிந்தனை. என்ன பொறுத்த வரைக்கும் my thoughts are like this. கவர்மெண்ட் எங்கேருந்து தெரியக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரோட்ல பார்த்தா யார் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, ஒரு போலீஸ்காரன் கவர்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா. சென்னை சிட்டி எடுத்து பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 9,000 policemen and women அந்த வெயிலில் அந்த புகையில அடிச்சு அந்த டிராபிக் பாக்குறாங்க. தேவையா? என்னோட கேள்வி அதுதானே. I have written on it on Facebook also. இவங்களெல்லாம் இன்னொரு ரீட்ரெயின் பண்ணி அவங்கள இன்வெஸ்டிகேஷன் பல ஆக்டிவிட்டிஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புதிய டெக்னாலஜிஸ் நிறைய வந்திருக்கும். ஒருத்தர் இந்த டிராபிக் மேனேஜ் பண்றதுக்கு போலீஸ்காரனே தேவையில்லை. இன்ஃபேக்ட் இஃப் யூ கோ டு 10 Downing Street பிரைம் மினிஸ்டர் ரெசிடென்ஸ், அங்க போலீஸ்காரனே இருக்காது. ஒரே ஒரு போலீஸ்காரன் அங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஸ்டடி லைக் அ படின்னு சொல்லுவாங்க. வேற யாருமே இருக்காது. பட் an average Londoner is photographed 55 times a day. That's the kind of surveillance, passive surveillance பண்ணுவாங்க. நமக்கும் டெக்னாலஜி பயன்படுத்தி மக்களுடைய பொட்டன்ஷியல், நம்மளுடைய கவர்மெண்ட் சர்வன்ஸ்ல பொட்டன்ஷியல்னு அவங்களோட திறமைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தும். That's the way, and that's what I also feel that we should unleash the potential of our children in the villages. இப்போ இந்த பாரத் நெட் ப்ராஜெக்ட் எல்லாம் வந்தப்போ என்னோட கனவு அதான் இருந்தது. என்ன பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இன்வைட் பண்ணாங்க. So I got a call in August 2019. Santhosh Babu, we know everything about you. We had done a 360 on you, 360 degree in சொல்லுவாங்க assessment. This is the advisor to Prime Minister, Dr. Hiren Joshi. He came online and said, Santhosh Babu, when are you joining us? This is a kelvi. Appo, I was in a train to Trivandrum with my wife. Appo, then I told him, sir, it's a privilege that the Prime Minister's office is calling me. The Prime Minister's advisor is calling me. Advisor is calling me. But if you permit me, can I tell you a few things? நான் தமிழ்நாடுல இப்படி பண்ணிட்டு இருக்கேன், அப்படி பண்ணிட்டு இருக்கேன், பெரிய மாற்றங்கள் உருவாக்கிட்டு இருக்கேன். பாரத் நெட் 2000 கோடி ப்ராஜெக்ட் டெல்லியில கொண்டு வந்திருக்காங்க. 70,000 கிலோமீட்டர் கேபிள் நம்ம போட போறோம். ஒவ்வொரு வீடுக்கு ஒரு 100 to 1000 Mbps கனெக்டிவிட்டி கொடுக்க போறோம். மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ் செய்ய போறோம். அதனால நான் கொஞ்சம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அப்புறம் வந்து சேர்றேன் சொல்லி then they waited for me for 1 month and 5 days. Wrote a letter to Chief Secretary. Still I didn't join. எதுக்கு தமிழ்நாடுல பெரிய மாற்றம் உருவாக்கணும். ஒரு கேரியர் வந்து பார்த்தா of course going to the PM office is nothing like that. அந்த மாதிரி யாரும் ரிஜெக்ட், nobody, no IAS officer gets a call like that. பட் எனக்கு அந்த கால் கிடைச்சது. இதுக்கு முன்னாடி 3-4 கால்ஸ் கிடைச்சிருக்கேன். பட் அதுக்கு போகல. பட் திஸ் டைம் ஈவன் மை வைஃப் வாஸ் வில்லிங். பட் நான் வில்லிங் எல்லாமே இருந்தது. பிகாஸ் நாங்கள் இந்த ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ், பிளாக் செயின் பேக் போன், ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ், மேசிவ் ப்ராஜெக்ட்ஸ் பை எனி ஸ்டாண்டர்ட்ஸ் அது செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அதனால தானே அதுக்கும் போகல. ஸோ கடைசியில PM ஆஃபீஸ்க்கும் போக முடியல, இந்த வேலை செய்ய முடியல. then I took VRS. எப்பவுமே வந்து நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் உங்களுக்கு கிடைச்சப்பவும் ட்ரீம் தமிழ்நாடுன்ட்டு நீங்க வந்து ரொம்ப அக்ரெசிவா பேசுவீங்க. உங்களுடைய எந்த டாக்கா இருந்தாலும் அது வந்து நான் பார்த்திருக்கேன். தட் யூ வில் பிரிங் அவுட் எவ்ரிதிங். ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் சார். ஆக்சுவலா நீங்க ஹவு டு யூ கம்பேர் அவர் தமிழ்நாடு வித் அதர் ஸ்டேட்ஸ்? ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா வி ஆல்வேஸ் கம்ப்ளைன் அவர் ஓன் ஸ்டேட் ஜெனரலா, இங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு. as IAS officer you would have seen so many things. You have traveled extensively. I know that நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணிருக்கேன். இந்தியாவில் இருக்க உங்களுடைய அந்த ஜியோகிராபிக்கல் லிமிட்டும் உங்களுக்கு தெரியும். மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் நார்த்ல இருக்கக்கூடிய ஒரு பீகார், உத்தரப்பிரதேஷ், அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு சார் ஆக்சுவலி ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ? So Venkatesh, நம்மளோட comparison always should be against your potential. அதானே சொல்லுவோம். The biggest crime an individual, a family, a state, a nation can do is not to realize your potential. Right? இப்போ என்னோட பொட்டன்ஷியல் நான் ரியலைஸ் பண்ணேன், that's a crime. Somebody can come and tell you உங்களுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, நீங்க எவ்வளவு செய்யலாம். நானே அது உணரணும். That's true for a state also. So என்னோட comparison will not be with other states. Tamil Nadu is treat
ஸ்ட்ரீட்ஸ் ahead of other states. அதுல சந்தேகம் வந்து கிடையாது. பட் ஏன் நம்ம ஒரு ஸ்வீடன், ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி, சிங்கப்பூர் கம்பேர் பண்ணக்கூடாது? ஐ டெல் யூ தி ரீசன் ஃபார் தட். நான் இப்போ ஐடி செக்ரட்டரி 2011 ஐடி செக்ரட்டரியா இருந்தோம், 2018-20 பிரின்சிபல் செக்ரட்டரி ஐடியா இருந்தோம். ஸோ 2 டைம் ஐடியில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி எல்காட் எம்டி, டைரக்டர் இ கவர்னன்ஸ். ஸோ ஜெனரலி இதுல இ கவர்னன்ஸ் தவிர நம்ம ஐடி ப்ரொமோஷன் செய்வாங்க. அதாவது பெரிய பெரிய நிறுவனங்களை கொண்டு வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கு நம்ம லேண்ட் ப்ராமிஸ் பண்ணி வி டூ a lot of ரோட் ஷோஸ், வீடியோ கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் பண்ணி அவங்களை எப்படியாவது கால் பிடிச்சு தமிழ்நாடு கொண்டு வந்துருவாங்க. நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறோம். ஸோ ஜெனரலி வாட் வில் மினிஸ்டர் ஆர் பியூரோக்ராட் சே, நாங்க டிசிஎஸ் கொண்டு வந்தாச்சு, ஒரு 50 ஏக்கர் கொடுத்தாச்சு, அவங்க ஒரு 2 million ஸ்கொயர் ஃபீட் கட்டுறோம், கட்டியதுக்கு அப்புறம் 20,000 to 1 lakh பீப்புளுக்கு வேலை கொடுக்குறோம், அதோட முடியுது. பட் நான் அதுக்கு தாண்டி போய் இந்த பில்டிங்ஸ் உள்ள என்ன நடக்குது, ஓஎம்ஆர்ல, இசிஆர்ல எல்லாம் இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கு, அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க போவாங்க. ஸோ தட்ஸ் பிரிட்டி ஷாக்கிங் இன் அ சென்ஸ். பிளசன்ட் ஷாக் சொல்லுவாங்க, பிளசன்ட் சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்ற மாதிரி. அங்க போயா நம்ம பசங்க they're doing world class work for somebody else. இது என்னால ஜெனிக்க முடியாது. ஸோ நான் ஷெல் கம்பெனி கூட போனோம். Shell does $2 billion per day. $2 billion of worldwide transactions per day. Oil company mainly. Shell back office is in Chennai. So நான் அங்க போனோம். இந்த $2 billion entirely transacted through Chennai. நம்ப முடியுமா? இந்த எல்லா அக்கௌண்டிங்கும் அதே நாள் அதே நிமிஷம் செய்யக்கூடியது நம்ம பசங்க, our boys and girls, our teams are doing it. வேற யாரு? அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் பேபால் போய் பார்த்தோம். பேபால் does around $17,000 per second globally, per second. பேபால். So PayPal entire transactions are done by our boys and girls. அந்த மாதிரி பார்த்தா it's unbelievable what our boys and girls are capable of doing. நீங்க இப்ப நீங்க சொன்னாங்க நீங்க 40 இன்ஜினியரிங் காலேஜுக்கு அவங்களுக்கு give them soft skills and stuff like that so that they get selected when the companies come there. But once they get inside, they are doing world class work. ஏன் அரசாங்கம் அதை செய்யக்கூடாது? நம்ம ஒரு 1950s 60s அரசாங்கம் ஒரு டாப் லெவல் இருந்தது, இப்படி இருந்தது. பிரைவேட் செக்டர் இப்படி இருந்தது. பிகாஸ் ours was a command economy. கவர்மெண்ட் தானே எல்லாம் செய்யும், இன்க்ளூடிங் there was nothing called private sector. எல்லாம் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸா இருந்தது. ஒரு மொனோபொலி கவர்மெண்ட்டுக்கு இருந்தது. போக போக லிபரலைசேஷன், எல்பிஜின்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் பிரைவேட் செக்டர் மேல போயிடுச்சு. அவங்களோட சிஸ்டம்ஸ் பெருசா இம்ப்ரூவ் ஆச்சு. கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் அதே படி இருந்தது. அதுக்கப்புறம் இடையில நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான், இப்ப டிஜிட்டல் இந்தியா எல்லாம் கொண்டு வந்த பெரிய மாற்றங்கள் இருக்கிற சந்தேகமே கிடையாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த மாற்றங்கள் பெரிய மாற்றங்களா இல்லை. இட்ஸ் நாட் வெரி டிரான்ஸ்ஃபர்மேஷனல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெங்கடேஷ் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு தபால் இங்க அனுப்பி வரும் ஒரு ரிசல்ட் வரும்போது அதனோட ரிப்ளை வரும்போது நீங்களே மறந்து போயிடும், why did I apply for it in the first place? கரெக்டா? ஏன் இப்படி இருக்கணும்? நீங்க அப்ளை பண்ணியா அதுக்குள்ள அந்த டைம் பீரியட்குள்ள உங்களுக்கு பதில் வந்து தட்ஸ் கால்ட் சிட்டிசன்ஸ் சார்ட்டர். அதெல்லாம் நாங்க எழுதி வச்சிருக்கோம். பட் டு வி ஃபாலோ தட்? என்ன பொறுத்த வரைக்கும் நோ. நீங்க உங்களை அலைய வைக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி இல்லாம நம்ம இந்த ஆன்லைன் கவர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பூம்புகார்ல இருந்தப்போ 24 locations across India. Of course, we made it completely online, world class organization மாற்றணும். ஸோ என்னுடைய ஒரு கிளைண்ட் கல்கட்டா மேனேஜர், if she says சார் இந்த கிளைண்ட் கேட்கறாங்க, இந்த பர்டிகுலர் கணேஷா கேட்கறாங்க சொல்லி ஒரு தபால் எழுதி அனுப்புவாங்க. கல்கட்டா டெல்லி டெல்லி சென்னை சென்னை இந்த ஆஃபீஸ் சீல் எல்லாம் போட்டு நான் அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் இல்லை ப்ரொக்யூர்மெண்ட் டிசிஷன் எடுத்து வரும்போது திருப்பி அனுப்புவது ஒரு 40 நாள் எடுக்கும். இது நான் ஒரு 40 மினிட்ஸுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. 40 நாள் எங்க இருக்கேன், 40 மினிட்ஸ் எங்க. அப்போ அந்த மாதிரி செய்ய முடியும்னு சொல்றேன். ஸோ ஒரு சந்தோஷ் பாபு செஞ்சதுனாலே கவர்மெண்ட்டுக்கு எந்த வித்தியாசங்களும் வரப்போறது இல்லை. சிஸ்டத்துல தானே மாற்றங்கள் உருவாக்கணும். அஃப்கோர்ஸ் பூம்புகார்ல பெரிய மாற்றங்கள் உருவாக்கணும். நாங்க இப்ப சென்னை ஏர்போர்ட் எடுத்தாலும் இன்டீரியர்ஸ் ஆஃப் ஆல் ஏர்போர்ட்ஸ் இன் சவுத் இந்தியா இன்க்ளூடிங் சென்னை ஏர்போர்ட் நாங்க தானே பண்ணது. முதல்ல செல்லும் போது என்னோட பீப்புளை சிரிச்சோம், ஒரு மஃபிள்டு லாஃப்டர். இதெல்லாம் செய்ய முடியுமா, இந்த ஆளு பெருசாக பண்ண போறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டே. பட் ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் நாங்க பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் 8 ஏர்போர்ட் அவங்களே செஞ்சாங்க. எனக்கே தெரியாது, நம்ம சிக்னேச்சர் மட்டும் தானே போடுவாங்க, ஆன்லைனா டிஜிட்டலி சைன் தானே பண்ணுவாங்க தவிர என்னுடைய டீம் பெரிய நம்பிக்கை வந்தாச்சு. So what I'm trying to tell you is leadership. It's about communicating a compelling aspiration.
How do you communicate it as a leader? And how do you enthuse your team to make big transformational changes? This is what intrigued me as a bureaucrat. In the bureaucrat, red tape, bureaucracy is about red tape. இந்த மாற்றங்கள் நம்ம உருவாக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பல கவர்மெண்ட்ஸ் நல்லா பண்றாங்க. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் my understanding of it is one of the best administered states. But பத்தாது. என்ன பொறுத்த வரைக்கும் we have to reach Singapore standards. அதால நம்மளோட சிஸ்டத்துக்கு முடியும். நம்மளால ஒரு 5 இயர்ஸ்ல அதை எட்ட முடியும்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. சார், எனக்கு எப்பவுமே தெரியும். நான் வந்து விசிட்டட் யுவர் ஆஃபீஸ் ஆல்சோ. உங்களை சுத்தி இருக்கிற ஆளுங்க எல்லாமே இன்ஸ்பயர்டா இருப்பாங்க. இந்த வே இன் விச் அந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள போனாலும் சந்தோஷ் பாபு அவருடைய கேபினை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அது காரணம் டெஃபினட்டா உங்களுடைய அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த இது நமக்கு எப்பவுமே லீடர் எப்படி இருக்காங்களோ அதை சுத்தி தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு. பூம்புகார்ல ஐ நோ தட் யூ மேட் இட் அஸ் அ பிராண்ட். ஆக்சுவலா ஏர்போர்ட்ல நீங்க சொல்லும் போது அது வரைக்கும் நான் கவனிச்சது இல்லை. அதுக்கப்புறம் ஏர்போர்ட் போகும்போது பார்க்கும்போது அந்த பூம்புகாரோட அந்த இதுவே வந்து டோட்டலா அமேசிங் ஒர்க் யூ ஹவ் டன். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 250 innovative ஐடியாஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் சார். ஆக்சுவலா we know from the close quarters that can you spell out few things which you have made really transformation, few innovative ideas? பூம்புகார் எடுத்தப்ப 5ஆம் தேதி honorable chief minister India's first virtual reality showroom launch பண்ண போறோம். India's first virtual augmented reality app. So ஒரு பெரிய டெக்னாலஜி, usually technology and tradition இப்படி தானே இருக்கும் இல்ல? டெக்னாலஜி ஒரு பக்கம் இருக்கும், ட்ரெடிஷனுக்குள்ள டெக்னாலஜி வர்றது கஷ்டம். பட் we proved how it can be linked. That's a big difference I brought. ட்ரெடிஷனல் என்னுடைய ஒர்க்கர்ஸ் ஆயாலும் எங்களுடைய ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ் எல்லாம் சிஎன்சி மெஷின்ஸ் பெருசா கொண்டு ஹெட் குவார்டர்ஸ்ல டிசைன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் சென்டர், மேசிவ் டெக்னாலஜி, தேர்ட் பார்ட்டி கொண்டு உட்கார வச்சு, பிரைவேட் பார்ட்டியை கொண்டு உட்கார வச்சு. இப்போ வெங்கடேஷன் நீங்க அங்க போய் உருவமே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஒரு பஸ்டா கொடுத்துரும், அல்லது ஹோல் பாடிஸ் பண்ணி நாங்க கொடுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு டிசைன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் சென்டர், 3D பிரிண்டிங், வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, ஆர்டிஃபிஷியல், இது நிறைய நாங்க பயன்படுத்துறோம். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் யூசிங் டெக்னாலஜி. டெக்னாலஜி இஸ் a tool, much like your pen is a tool in the hands of a good author மாதிரி, அல்ல பெயிண்ட் பிரஷ் இஸ் a good tool in the hands of a painter. அந்த டூல்ல பயன்படுத்தி வித்தியாசங்கள் கொண்டு வரணும். ஆனா டூல் ரொம்ப முக்கியம். many people say சந்தோஷ் பாபு கொண்டு தான் அவங்க e-governance மட்டும் தானே பண்ணுவாங்க. That's not the purpose. E-governance is incidental to my big dream of transformation. So அது பூம்புகாரா இருந்தாலும், தமிழ்நாடு IT டிபார்ட்மெண்டா இருந்தாலும். So கோவிட் வரணும் முன்னாடி I was holding 7 additional charges in addition to principal secretary IT. 7 additional charges, 7 post IAS post, 7 I was holding. So what I would do, I make all offices online and I work only between 10 and 5:45. Adukapro I am with my wife. So in the time, so I have to be highly productive because I keep telling this. உலகத்துல நம்மளுடைய இறைவன் நமக்காக கொடுத்த ஒரே ஒரு வரம், which is equally available to every human being, is time. It's not food, water, air, இல்லையா? டைம் எல்லாருக்கும் ஒரு வரும். அமெரிக்கன் பிரசிடென்ட் இருந்தாலும் நீங்க யாரும் the man on the street, that 24 hours is what matters. So அதை எப்படி effectively யூட்டிலைஸ் பண்றது, அதுக்கு ஒரு திறமை என்கிட்ட இருக்கு. I have practiced it. I call it designing your day. அதுக்கு ஒரு ஆப், இப்போ ஸ்கை AS ன்னு சொல்லி ஒரு ஆப் கூட நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். It will be shortly in the market. How to design your day. So because நமக்கு ஒரு 24 ஹவர்ஸ்ல 7 ஹவர்ஸ் தூங்க 17 ஹவர்ஸ் இருக்கு. 17 ஹவர்ஸ்ல 3-4 ஹவர்ஸ் effectively you can use 12 hours. இதுல தானே நம்மளோட லைஃப், ஒர்க், என்டர்டெயின்மெண்ட், வைஃப் எல்லாம் இதுல உள்ள தானே வரணும். ஸோ ஒர்க் வைஃப் பேலன்ஸ் கூட நான் சொல்லுவோம். Because you need to be you're like a mobile phone. நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்மளால ஒரு மொபைல் ஃபோன் ஈவினிங் ஆகும்போது ரீசார்ஜ் பண்ணணும், நெக்ஸ்ட் டேக்கு ஃப்ரெஷ்ஷா ரெடியா இருக்கணும். So we need to also work, balance your day. So I used to go out almost every day outside for a movie or just go out for dinner. We used to go out. Ipo COVID nale. So on the time la what I used to do, make all meetings online. The mari video conference use panni. Then file completely online. So morning office nu vidu pover 1 hour. And 1 hour to 7 office la ella files clear out. Evening clear out. Sometimes my office will say, sir, neenga romba somberi, neenga clear pannala, naanga ella clear pannirkom solli my officers will call up me and bash me up. That's the time I'll go online and clear it. So what effectively I have is around 8 hours of solid work time for ideation, team building, fresh ideas. So if neenga unga time eduthu paathal, most of the time people say I'm romba busy ah iruken, time illa. But I always say a person, an effective person is somebody who has time for everything and everybody. Never say you're busy.
அதுக்கு டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னோவேஷன்ஸ் எங்க போயாலும் இன்னோவேஷன்ஸ் பண்றது. வி வான் த நேஷனல் இ-கவர்னன்ஸ் அவார்ட். என்னோட டீம் சூப்பரா அதை பண்ணி முடித்தோம். இப்போ கூட ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல virtual reality, augmented reality, we transfer their organization. One of the things that I have as a leader is I listen to people. So I listen to the peon, I listen to everybody in the organization. So I would say leadership in the L is being a good listener. So you will get a lot of information, a lot of feedback. So one of the things that I did when Pumpuhar was, first day my driver Suse said, sir, the building 10-20 வருஷம் முன்னாடி கட்டியது, மக்கள் எல்லாம் செல்லார்ல கீழே இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், கோடவுன் கிடையாது. அதெல்லாம் கேட்டு 2 கோடி ப்ராஜெக்ட் நான் within 1 week போட்டுட்டேன். Immediately after joining. கவர்மெண்ட் பணம் கேட்டா கிடைக்கல. Then I went to NABARD, got a loan of 2 crores. But 5 பைசா நான் NABARD லோன் யூஸ் பண்ணலாம். எங்களோட ப்ராஃபிட்ஸ் உருவாக்குறது நான் யூஸ் பண்ணி 2 ஃப்ளோர்ஸ் எக்ஸ்ட்ரா கட்டி லிஃப்ட் கொடுத்தோம். என்னோட பிசிக்கலி டிசேபிள் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அவங்களெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இன்ஃபோசிஸ் விட பெட்டரான ஒரு working atmosphere கொடுது. So what I keep telling is, our government servants is some of the best in the world. நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஒரு 2-3% இன்க்ரீஸ் பண்ணி அவங்க ப்ரொடக்டிவ் இன்க்ரீஸ் பண்ணி கவர்மெண்ட் எங்கேயோ போயிடும். That's the difference that we can do. நம்ம நேர்மையா இருக்கணும். இந்த ப்ராசஸ் ஆஃப் கவர்னன்ஸ்ல நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. And I keep saying எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, because your life has 2 portions. One is as a taker and you take all the time to become a giver. நம்மள எக்கனாமிக் ஃபீட்ல நிற்கும் போது நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது இல்லையா, that's economic feat. அதுக்கப்புறம் you have to become a complete giver. எந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நம்மள மக்கள் நம்மள லெவல் அல்லது நம்மள கீழே இருக்கக்கூடிய மக்கள் நம்மள லெவல் அல்லது அதுக்கு மேல போகும்போதுதானே நமக்கு மகிழ்ச்சி, அப்பதானே நமக்கு வெற்றி. அதாவது இதுக்கு ஒரு பெரிய டீம் தேவைப்பட்டிருக்கும். நெட்வொர்க்கிங்கை பத்தி உங்களுடைய, பிகாஸ் ஐ யூஸ் டு ஆல்வேஸ் டெல் நெட்வொர்க் இஸ் நெட்வொர்க். அதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா மோர் தென் மணி, the kind of people you have around and the kind of contacts you use judicially will make a big difference. நீங்க அதான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன்னா when I came to visit you, the kind of people sitting கண்டிப்பா நிறைய பேர் கார்பரேட்ல இருந்து வந்தாங்க. எல்லாருமே உங்ககிட்ட ஐடியா கேட்க வந்தாங்க. ஐ மீன் கார்பரேட்ல இருக்க பீப்புள் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம இன்னைக்கு சந்தோஷ் பாபு சார் பார்க்கணும், வெளியில இருந்து பேசிட்டு இருந்தது. ஐ ஆல்சோ கேம் ஃபார் அ பர்பஸ். ஆக்சுவலா எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுத்திருந்தீங்க, அந்த டைமுக்கு மீட் பண்ணீங்க. And also we have requested you to attend a meeting on Saturday. You said not possible. Saturday is my time. நான் அந்த டைமுக்கு வரது கஷ்டம். You can shift the program சொல்லி வேற ஒரு நாள் நீங்க வந்தீங்க. அதனாலதான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு ஐ திங்க் நீங்க அது ரொம்ப அழகா பிரீஃப் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா எல்லாருக்கும் டைம்ங்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு. How do you use your networks actually? You know somebody, எப்படி அதை ஜுடிஷியலா யூஸ் பண்ணிருக்கீங்க? Yeah, see, after I.A.S, I'm finding that a lot of people I had talked to are calling me up now. Generally people say, the officer dog இறந்து போகும்போது everybody will be there. ஆபீசரே இறந்து போகும்போது யாரும் வரதில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் it has been a different experience. After retirement, இந்த 8 வருஷம் பேலன்ஸ் இருக்கு, பட் ஸ்டில் ஐ ரிட்டையர்ட் அப்புறம் கூட நிறைய பேர் people like you, Venkatesh, you could have easily ignored me saying that this guy is worth no use, but you come to me, right? So I personally feel that the personal rapport நம்ம கிரியேட் பண்ணும் when they meet us. So they are also coming for a purpose. They're coming because you're an I.A.S officer and only you have the power to do those things. அதனால வருது. பட் அது தாண்டி போகும்போது தானே நமக்கு அந்த நெட்வொர்க் அண்ட் எஃபெக்ட் வருது. So they call me later also for functions. வாங்க சார் சொல்லி have a cup of tea with us and I go visit them. They visit me. So some people take advantage of you. அதெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் my personal feeling is நமக்கு எப்போ ஒரு தேவை வருது and immediately you will think, oh, that person can do it for you, and you immediately call. So the quick action building in the network is extremely useful. So ipo na retire I had big bundles of visiting cards with me. Adala na personally carry panniya because I wanted to be in touch with those people. I have at least oru 20,000 people in the cards engate irukke ipo as of now. The people I have met over a different period of time, etc. Some might become useful for something I am doing. They may so it's a mutual dependence, isn't it? It's not as if they are trying to take advantage or I'm trying to take advantage. It's about core competencies. எனக்கு இல்லாத ஒரு காம்படிஷன் இன்னொருத்தர் பார்க்கும்போது அவங்களை பத்தி யோசனை வரும். அவங்களை யோசிப்பாங்க, இந்த ஆள்கிட்ட போயா கொஞ்சம் சேன் அட்வைஸ் கிடைக்கும் சொல்லி எங்கிட்ட வந்துவாங்க. So it's a mutual interdependence. As you said, networking is about net worth. If you take it as a commercial, in a commercial angle also, I think it's a very, very great quality to have. இது இல்லாம நீங்க ஒரு
6 மேகசினுக்கு எடிட்டரா இருக்கீங்கன்னு நான் வந்து உங்களுடைய ஜெனரலா படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இதுவே ஒரு பெரிய ஹெக்டிக் ஒர்க். How do you manage to do that, sir? ஏன்னா பிகாஸ் அது வந்து தட்ஸ் இன்வால்வ் லாட் ஆஃப் டைம் தான். அகைன் அந்த டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இவ்வளோ கிரியேட்டிவா பண்ணி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும்போது அதுல எப்படி உங்களுக்கு அது ரொம்ப ஐ திங்க் யூ ஆர் பேஷனேட் அபவுட் இட். இல்ல I think what I do is things to be done daily. So I prepare myself for the day. I told you, design your things to be done personally இன்னும் போடுவாங்க, then professionally இன்னும் போடுவாங்க. Personally வெங்காயம் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், வைஃப் என்ன சொல்றது அதெல்லாம் நம்ம செஞ்சிடுவாங்க. அதுவும் எழுதி வைக்கணும். Because that also you can't default on. Then what is to be done? And நம்ம அதை டெலிகேட் பண்ணணும் அந்தந்த ஒர்க். ஸோ விமென்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கும்போது முற்றம் ஒரு மேகசின் கண்ணன் ஒரு பையன் தானே செஞ்சுட்டு இருந்தது. நல்ல டீம் இருந்தது. அது ஒரு 10,000 காப்பீஸ். I said, why can't நமக்கு 1,10,000 குரூப்ஸ் அந்த இருந்து இந்த வருஷம் இப்போ 10 lakhs plus குரூப்ஸ் இருக்கு நமக்கு சுய உதவி குழுக்கள். ஸோ 1 lakh குரூப் பிளஸ் இருக்கு. ஏன் 1 lakh மேகசின்ஸ் பண்ணக்கூடாது? ஸோ அதெல்லாம் கஷ்டம். ஸோ we did it within a month. இந்த 1 lakh செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்னே இதுல மெம்பர்ஸ் ஆக்கி அவங்கள்ட்ட இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி மேக்ஸின் அவ்வளவு பியூட்டிஃபுல் ஆக்கி, சாதாரண நியூஸ் பிரிண்ட்ல மாதிரி இருந்தது. அதுல ஒரு வெரி பியூட்டிஃபுல் இந்தியா டுடே மாதிரி ஒரு மேகசின் ஆக்கி மாற்றணும். அதுக்கு என்னோட டைரக்ஷன் இருந்தது, என்னோட ஒரு லீடர்ஷிப் இருந்தது. தவிர அதெல்லாம் செஞ்சது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தானே. ஸோ அந்த கரெக்ட் குரூப்னு ஐடென்டிஃபை பண்ணது உங்களுக்கு அது நாட் ஒன்லி ஃப்ரம் கவர்மெண்ட், பிரைவேட் செக்டர் எல்லாம் ஆளை கூப்பிட்டு சிட்டிங் ஃபீஸ் எல்லாம் கொடுத்து ஸோ தட் தே ஃபீல் தட் தே ஆர் பீங் ஒர்க் பீங் யூஸ் ப்ராப்பர்லி அதெல்லாம் கொடுத்து அவங்களை உருவாக்கும் போது அந்த முற்றம் மேகசின் 1 lakh குரூப் ஏதாச்சும் முல்லை மேகசின் IAS அசோசியேஷன் மேகசின் அந்த டைம்ல IAS அசோசியேஷன் இருந்தது. ஒரு பியூட்டிஃபுல் மேகசினா உருவாக்கணும். தென் சிங்கப்பூர்ல இருக்கும்போது எங்களோட மேகசின் 8 மாசம் இருந்தப்போ அந்த மேகசின் இட்ஸ் a lot of hard work. சிங்கப்பூர் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். because I was doing the entire editing, entire work I was doing. அது இங்கிலீஷ் ஆகுதுன்னா ஈஸி. முற்றம் எல்லாம் தமிழ்ல இருந்தது. அந்த காலத்துல தமிழ்ல நான் கற்று வரணும் டைம். பட் நான் அதெல்லாம் படிச்சு ஆர்டிகல் எல்லாம் படிச்சு ஃபுல்லா அதை எடிட் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் நான் பண்றதுக்கு ரெடியா இருந்தது. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நமக்கு அந்த ஸ்கில் டெவலப் ஆகும். நம்ம அதை கொஞ்சம் சூப்பரா டெலிகேட் பண்ணி வச்சா ஈஸியா முடியும். பட் நமக்கு அந்த ஸ்கில் வராது. So I deep dive into that and do it. அதே மாதிரி எக்ஸைட் மேகசின் சொல்லி IT டிபார்ட்மெண்ட் இருக்கும். இன்னொரு மேகசின் என்ஹான்ஸ் சொல்லி ஹார்டிகல்ச்சர்ல how do you enhance your interiors, ஹார்டிகல்ச்சர்ல நல்ல மேகசின் வரும். அந்த மாதிரி 6-7 ஆர்டிகல்ஸ் பண்ணி மேகசின்ஸ் நிறைய லேக்ஸ் ஆஃப் காப்பீஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் டைம், that's what I said, you have to you design your day. அதுக்கு டைம் ஒதுக்கி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் சொல்லியா. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கும்போது ஸ்டாட்யூட்லி யூ ஹேவ் டு டு அரௌண்ட் 74 மீட்டிங்ஸ். அதுல மந்த்லி மீட்டிங் இருக்கேன், சம் வீக்லி மீட்டிங்ஸ் இருக்கும், சம் மந்த்லி மீட்டிங்ஸ், சம் குவார்டர்லி மீட்டிங், சம் இயர்லி மீட்டிங்ஸ். 74 மீட்டிங்ஸ் பண்ணி அந்த ஃபீல்ட் இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அவுட் அண்ட் அவுட் ஃபீல்டு கை. எனக்கு அங்க போனோம், ஸ்கூல் போனோம், ரேஷன் கடை போனோம், போலீஸ் ஸ்டேஷன் போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம், எல்லா இடத்துக்கும் போனோம். ஐ ஹேட் டு புட் மை நோஸ் இன் எவ்ரிதிங். அந்த மாதிரி ஒரு மனிதன். பட் யூ ஹேட் டு கான்டாக்ட் 74 மீட்டிங்ஸ். ஸோ generally what health la 12 meeting irukum. What collectors generally will do is they'll put 4 meetings today, 4 meetings next week, 4 meetings அந்த மாதிரி போட்டுருவாங்க. What I used to do was first 7 days la அந்த 74 meetings முடிச்சிடும். அதுக்கு ஒரு definite agenda, பவர் பாயிண்ட் போடணும், அந்த ஆஃபீஸர்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். I intervene where it's necessary. முக்கியமான இஷ்யூஸ் இந்த மீட்டிங் இட்ஸ் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங். அதுக்கு அழகான ஒரு மினிட்ஸ் எனக்கு மட்டும்தான் இந்தியில் இருக்கும். யூஸ்வலி மினிட்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஆஃபீஸர் வந்தாங்க, ஸ்மைல் பண்ணியாச்சு, டீ குடிச்சாச்சு, தென் ஸ்மைல் பண்ணியாச்சு, தென் இந்த மாதிரி பேசியாச்சு சொல்லுவாங்க. அந்த ஸ்பீக்கிங் மினிட்ஸாவே இருக்காது. என்ன பொறுத்த என்னோட மினிட்ஸ் சீரியல் நம்பர், இஷ்யூ, டிஸ்கஷன், டிசிஷன், ஹூ வில் டூ இட் பை வாட் டேட். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனோட ஆப் நான் டெவலப் பண்ணேன், மினிட்ஸ் MOM இன்னும் லான்ச் பண்ணல, ரெடியா இருக்கேன். So that becomes very useful to communicate that minutes to with the minute the meeting is over. We can communicate that minutes. Usually minutes எல்லாம் 1 week 2 weeks இருக்கும். And நம்ம சொல்லியது விட அந்த எழுதி அவங்க யார் எழுதியது அது வித்தியாசமா இருக்கும். So the minutes of the meeting, அதனால தான் I was very effective as an administrator is because my minutes is very important. Meetings are very short. Communication is very clear, crystal clear. And then minutes space பண்ணி நீங்க செய்யல, ஆண்ட ஷவுட் பண்றது கிடையாது. So one of the things I do is I stand up to authority. Yes, I question authority. But I'm very nice to my people. So it's usually reverse in many of the leaders. They'll shout at their subordinates and they'll be very coy before leadership. But if you are asked to do something wrong, you stand up to that. But never hurt anybody by word, deed, action, thought. So they will do their best. It's not about you. It's about our team. And the team super happier 24/7. Our personal life, official life, happiness, the productivity will be very high. So that's the way I have worked.
இந்த கேள்வி கண்டிப்பா கேட்டே ஆகணும் சார். நீங்க இப்ப சொன்னதுல இருந்து தான் கண்டினியூஷன். உங்களுடைய மேல இருக்கவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்பேன் தைரியமா அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி இட்ஸ் அ குவாலிட்டி. அஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற என்விரான்மெண்ட்ல பீப்புள் லாட் ஆஃப் திங்ஸ் வி யூஸ் டு see இந்த மேகசின்ல பாக்குறோம், நிறைய கேள்விப்படுறோம், புக்ஸ்ல வரதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் கோ அலாங் ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் பொலிட்டிஷியன்ஸ் ஜென்ரலா. அது வந்து ஜஸ்ட் பிகம் இது வந்து ரெகுலர் ஆயிடுச்சு. பட் அஸ் அவுட்ஸ்டாண்டிங் பர்சன் ஹவு யூ ஹவ் பீன் மேனேஜிங் திஸ் பீப்புள்? ஆக்சுவலா நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வருவீங்க, இவங்களோட தாட்ஸ் வந்து அதை திங்க் கூட பண்ண முடியாத அளவுக்கு பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. இட்ஸ் அ ஃபேக்ட் which nobody could deny. எனி சிட்டிசன் இப்ப நான் போய் சாதாரண ஒரு ஆள் கிட்ட கேட்டா கூட கலெக்டர்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், அவங்க எல்லாம் வந்து உண்மையாலுமே கஷ்டப்படுறாங்க, நல்லா படிச்சுட்டு வராங்க, பட் இவங்க கிட்ட எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார்? ஆக்சுவலா இட்ஸ் அ ஹெர்குலியன் டாஸ்க் அக்கார்டிங் டு காமன் மேன். நானும் அதே தான் உங்ககிட்ட கேட்கிறேன். இட்ஸ் சிம்பிள். ஆக்சுவலி நீங்க நேர்மையா இருக்குன்னு சொல்லியா மட்டும் போதாது, அது நேர்மை எல்லாத்துலயும் காட்டணும். சரி, நீங்க உங்க விஷயத்துக்காக கரப்டா இருந்துட்டு அல்லது மிஸ்யூஸ் பண்ணி ஆஃபிஷியல் சிஸ்டத்தினே மிஷினரி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி நீங்க எல்லாம் நேர்மையா இருக்கணும்னு சொல்லுது அர்த்தமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹேவ் டு பி டெமான்ஸ்ட்ரேட் that you are an upright guy. So that itself will send the signal to the system. Adile politician irukum, subordinates irukum, superiors irukum, ellarum irukum, that this guy while he expects political intervention, so as a leader, because public administration and politics administration dichotomy nu irukku, so they are the people who set the agenda and we are supposed to implement it. We are supposed to be faceless. So adu irundha kuda and the intervention is required. So political intervention, because they are the people who are elected. So அவங்க சொல்றதை செய்யறது நம்மளோட கடமை தானே. பட் அவங்க தப்பு செய்ய சொல்லியா அது செய்யறதுக்கு நம்மளோட கடமை கிடையாது. We have the checks and balances in our constitutional system. Separation of powers, judiciary and executive and legislature. Nobody should become hyper powerful. Hyper powerful and the dictatorship ஆயிப்போயிடும் இல்லையா? அந்த dictatorship வந்தா நம்ம சொசைட்டி அழிஞ்சு போயிடும். We'll go back to the Middle Ages where somebody will say, I am the king, I will rule. You will only follow what I say. No. நமக்கெல்லாம் ஒரு இந்த கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் படி நம்ம போயிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. We have to be extremely polite to the politician. They'll also be extremely nice. I have found that most of them are extremely nice. Of course, they have their expectations. அது வேற விஷயம். பட் என்னோட கடமை கிடையாது. என்னோட உரிமை டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே நோ சார், எப்படி சார், அவங்கள ஈகோ ஹர்ட் பண்ணாம அவங்ககிட்ட போய் சார் இப்படி எல்லாம் இருக்கேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படி இருக்கேன். See, I'm not a person who stands on rules or on ego. All I'm saying is there's something called ethics which is beyond rules and regulations. அது நம்மளுடைய அப்ரிங்கிங்ல இருக்கும், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ்ல இருக்கும், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கைன்னு சொல்றது எனக்கு பர்சனலா எதிர்பார்ப்பு இல்லை. பட் என்னோட ராஜ்யம், என்னோட நாடு பெருசாகணும், இட் ஷுட் பிகம் டெவலப் கண்ட்ரி, ஒரு வளமான நாடாக மாறணும் இல்லை எனக்கு கனவு இருக்கேன் இல்லையா? அந்த கனவு இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ அந்த கனவுல புட்டிங் ஸ்பேனர் இந்த இதுன்னு சொல்றது அது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு நான் கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் எதிர்க்கும். பட் அது எதிர்ப்பு எப்படி யூ ப்ரொடெஸ்ட், இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ handle that situation. So you can always protest and shout at people, but that's not my way. I'll go personally and explain it's not possible. I'll stand up to, if not, you transfer me out. Or this time in the I took B.A.S and went away. So that's what I'm trying to tell you. You can always stand up for your principles. Principles கிடையாது, இது ஒரே ஒரு வாழ்க்கை தானே. நம்ம நாடினை நேசிப்போம், I will do this for this country, that for the country. What you can do is do minimum damage for the country. That is patriotism. எவ்வளோ குறைவாக நாட்டுக்கு கெட்டது பண்ணலாம், அதுதானே பேட்ரியாட்டிசம். வேற ஒன்றும் கிடையாது. நீங்க பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு சிக்ஸர் அடிக்கும்போ, ஒரு கிரிக்கெட் ஒரு சிக்ஸர் அடிக்கும்போ ரொம்ப பேட்ரியாட்டிக் ஆகும் இல்லையா? தட்ஸ் நாட் பேட்ரியாட்டிசம். பேட்ரியாட்டிசம் இஸ் லவ்விங் யுவர் பீப்புள் அக்ராஸ் பேரியர்ஸ் இல்லையா? ஒரு இந்திய பூகண்டம் எடுத்தால், ஒரு சப்காண்டினென்ட் எடுத்தா, அந்த மக்களை எல்லாம் மாற்றியா will you love the physical landmass? No, it's about the people. So we have to love our people irrespective of barriers. எந்த பேரியர் இல்லாம அவங்களை நேசிப்பது தானே பேட்ரியாட்டிசம். ஸோ அண்ட் டூயிங் வெரி லிமிட்டட் டேமேஜ், ஹவு மச் எவர் பாசிபிள் யூ கேன் டேமேஜ், லிமிட் த டேமேஜ். அதுல அந்த டேமேஜ் பண்ணக்கூடியது பொலிட்டிஷியனா இருந்தாலும், பியூரோக்ராட்டா இருந்தாலும், சாதாரண மக்களா இருந்தாலும், யூ ஹேவ் டு அப்போஸ் இட். பிகாஸ் the society, society is formed on the basis of a social contract ன்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை உருவாக்குறோம், ஒரு அரசாங்கத்தினை உருவாக்குறோம், so that they take care of us.
That's a social contract. அந்த social contract பங்கம் வரக்கூடாது. அப்போ what will happen is you will create dictatorship. And my objective has been that the separation of powers is there. We follow it to the book, and make everybody understand that this is a process of partnership. So அதுல the citizens என்ன ஆச்சுன்னு சொல்லி over a period of time நம்ம அவங்களே ஒரு பயனாளியா மாற்றியாச்சு, ஒரு பெனிஃபிஷரியா மாற்றியாச்சு. அதுதானே சங்கடமான விஷயம். We should make them partners in progress. We should not make them beneficiaries in progress. Beneficiary ஆகும்போது அவங்க சுயநலம் வந்துடும். எனக்கு எல்லாம் கிடைச்சாச்சு, நான் இப்படிதானே இருக்கும். அதுதானே the biggest danger to democracy. ஜனநாயகத்துக்கு ഏറ്റവും பெரிய ஒரு கேள்விக்கூறு மக்கள் கரப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் இன்னைக்கு நம்மளால ஜீரணிக்க முடியாத ஒரு கேள்வி. பொலிட்டிஷியன்ஸ், பியூரோக்ராட்ஸ், ஆபீசர்ஸ், ஸ்டாஃப் இவங்கெல்லாம் கரப்ட் ஆக எப்பயோ ஆயிட்ட. பட் மக்கள் என்னைக்கு ஆரம்பிச்சோம், நம்ம அன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ஆயிடுச்சு. டெஃபினட்டா சார், இது நிறைய விஷயத்த ரிலேட் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு அப்ராட்ல போய் இறங்கணும் அப்படின்னா, இப்ப சிங்கப்பூர்ல போய் இறங்குறோம் அப்படின்னா அவன் கண்ட்ரி பத்தி உயர்வா பேசுவான். ஆட்டோ டிரைவர்ல இருந்து பாத்தீங்கன்னா யூ ஸ்டார்ட் பிராண்டிங் இஸ் சிங்கப்பூர். சார் நீங்க சிங்கப்பூர் வந்தா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவன் நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவான். அந்த பிளிப் சைட் நமக்கு இங்க வரும்போது வி டாக் பேட் திங்ஸ் அபவுட் திங். ஏன்னா ஆட்டோலே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுவோம், நம்மளுடைய ஒரு பேட் எக்ஸாம்பிளா பண்ணிடுவோம். டெஃபினட்டா வாட் யூ சே இஸ் வெரி வெரி வேலிட் பாயிண்ட். மக்கள் கரப்ட் ஆயிட்டாங்கிறதா லாஸ்ட் ரிசார்ட். ஆக்சுவலா டெஃபினட்டா ஒரு ரெவல்யூஷன் வரும் சார், அப்படி நான் நம்புறேன். என்ன காரணம் அப்படின்னா இந்த கோவிட் ஹஸ் டாட் லாட். ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த 6 months people have realized money is a byproduct. டெஃபினட்டா பணம் இருந்தா கூட நம்மளால சில வேலைகளை பண்ண முடியல, நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது வந்துருச்சு. பட் வாட் இட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் அப்படிங்கிறது தெரியாது. பட் டெஃபினட்டா தேர் வில் பி a change அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரியும். வாட் இஸ் யுவர் ட்ரீம் ஃபார் தமிழ்நாடு சார்? நீங்க யூ ஹேவ் டேக்கன் V.A.S. அப்சல்யூட்லி யூ ஆர் நாட் கோயிங் டு பி சைலண்ட். உங்களால முடியாது. காரணம் பிகாஸ் யூ ஹவ் பீன் a vibrant person, you have been a great leader demonstrating within given powers you have done the best. அதுல nobody could dispute that. But you have age and power and energy. நீங்க என்ன பண்ண போறீங்க? What is that you are going to do in the future? இப்ப இருந்து நீங்க ஆரம்பிச்சு what is that you are going to, what is the dream for you for Tamil Nadu? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 7 கோடி மக்கள் இருக்கு, அவங்க poverty line நமக்கு one of my dreams is இந்த poverty line எடுத்துட்டு prosperity line கொண்டு வரணும். அதாவது வறுமை கோடுன்னு வளமை கோடு. வறுமை கோடுக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்க வறுமை கோடுக்கு எல்லாம் கொடுத்து இங்க கொண்டு வந்துருவாங்க. ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி போய் நேரம் கீழே போயிடும். கரெக்டா? தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். இது ஒரு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் பாலிசி. அதாவது இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா இல்ல பணம் கொடுத்தா இது கொடுத்தா சரியாயிடும்னு நினைக்கிறாங்க. வாட் ஐ எம் டாக்கிங் அபௌட் இஸ் வளமை கோடு, ப்ராஸ்பெரிட்டி லைன். இதுக்கு மேல இருந்து கீழே வேணா கூட பாவர்ட்டி லைனுக்கு மேலே தானே இருக்கும். இதுக்கு எப்படின்னு கேட்டா the potential of the people, சாதிக்கூறுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அப்படி அது இந்த வேர்டு சரியில்லை. பட் இந்த பொட்டன்ஷியல் அச்சீவ் பண்ணும். I keep saying this. Today it's possible to find out per family. So let's say ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துல 100 பேர் இருக்கேன், அதுல 10 பேர் வறுமை கோடுக்கு கீழே இருக்கேன். A family, B family, C family அந்த மாதிரி. Let's say A ஃபேமிலிக்கும் B ஃபேமிலிக்கும் C ஃபேமிலிக்கும் நம்ம என்ன பண்றோம், அரசாங்கம் அரிசி கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், அது ஃப்ரீயா கொடுக்குறேன், இது கொடுக்குறேன். பட் அவங்களோட பொட்டன்ஷியல் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் டுடே டெக்னாலஜி வச்சு அவங்களுக்கு தெரியாம அவங்களோட பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சலாம். இந்த A ஃபேமிலியில ஒரு பையன் சும்மா செல்போன் வச்சு குத்திட்டே இருக்க, அவனுக்கு கம்ப்யூட்டர்ல ஒரு திறமை இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அவனை அந்த வழி கொண்டு போய் இருந்துச்சுக்கோ, எங்கேயோ போயிடும். He can become a gamer, he can become a big money maker in that line. B ஃபேமிலியில ஒரு பெண் குழந்தை இருக்கு, நல்லா பாடுறாங்க, எங்க பார்த்தாலும் பாடிட்டு இருக்கேன். Why can't we make her a music teacher? அந்த வழிக்கு ஏன் கொண்டு போக கூடாது? C ஃபேமிலியில அந்த ஃபேமிலி பெயிண்டிங் நல்லா பண்றாங்க, ஏன் அந்த வழிக்கு கொண்டு போக கூடாது? திறமை கண்டுபிடித்து அந்த ஃபேமிலிக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்து அவங்கள மேல கொண்டு வந்து அவங்கள வளமை கொடுக்க மேல கொண்டு வரலாம். திஸ் இஸ் மை ட்ரீம். திஸ் மை ட்ரீம் ஃபார் என்னால செய்ய முடிஞ்சா திஸ் இஸ் வாட் ஐ வில் டு. பிகாஸ் நம்ம கொடுத்து எத்தனை கோடி நம்ம கொடுத்தாச்சு. நம்ம IRDP காலம் முதல்ல ஃப்ரீயா கொடுத்து that's what the Chinese proverb says. No, don't give fish, teach how to fish தானே சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு திறமை தெரியறதுக்கு to know their potential, give that circumstance. The circumstance கொடுக்க முடிஞ்சால் அந்த ஃபேமிலி வளமே கொடுக்க போயிடும். This is a very doable thing. I have demonstrated it with technology. ஒரு அங்கன்வாடியில 40 குழந்தை இருக்கும், எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும். பட் we
went down further with data. I said that in the 4 குழந்தை அதுல red line, green line, yellow line. Red line is severely malnourished. Yellow line சொல்லியா moderately malnourished. Green line சொல்லி இவங்களுக்கு வேற ஏதோ கொடுத்தா போதும். பட் இந்த ரெட் அந்த 4 பேர்ல தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த 4 பேருக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கே, ஏ விட்டமின், சி விட்டமின், பி விட்டமின்ல டெஃபிஷியன்சி இருக்கு கண்டுபிடித்து அந்த தகுந்த மாதிரி ஒரே மாதிரி ஃபுட் கொடுத்தா அவங்களுக்கு எந்த பயனும் இல்லை. பட் டிஃபரன்ஷியேட்டட் ஃபுட் அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் அந்த 4 குழந்தைகளும் ஸ்டாண்டிங் இல்லாம ஹைட் வச்சு, I did this when I was an what's called Prabari officer for Virudhunagar district. In Tamil Nadu 2 district தான backward னு சொல்லி Government of India சொன்னாங்க. ஒன்னு Virudhunagar, ஒன்னு Ramnad. Amuda was Ramnad Prabari officer. I was Prabari officer for Virudhunagar. இந்தியால மொத்தம் 117 backward districts, aspirational districts சொல்லுவாங்க. சோ அங்க தானே நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். It's massive what technology can do. Technology அவங்களுக்கு தெரியணும் இல்ல, பட் நமக்கு தெரியணும் as administrators, as politicians. இந்த டேட்டா வந்தா தானே இந்த டேட்டா பேஸ் பண்ணி இந்த ஃபேமிலிக்கு என்ன கொடுக்கலாம், இந்த ஃபேமிலிக்கு என்ன கொடுக்கலாம், இந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம், அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம். Today we have the power to go beyond a population to sub-population levels, to family levels. Family level போயிட்டு, ஓகே நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நமக்கு I don't know whether you have time, it's almost 5:30. நமக்கு நம்மளுடைய ஃபார்மர்ஸ் அவங்க சூசைட் பண்றாங்க. ஒரு 50,000 ரூபாய் வாங்கிட்டு திரும்ப கட்ட முடியல, சூசைட் பண்றாங்க. இது பெரிய ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் என்னால தாங்க முடியல. பிகாஸ் ஐ கீப் சேயிங் இந்த பில்டிங், இந்த வீடு பார்த்தா இந்த கட்டியது கொத்தனார் ஒரு கையால எல்லாம் சேர்ந்து கட்டியிருப்பாங்க. கட்டியதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. நம்மள ரோடு போட்டது பாவங்க, அவங்க ரோடு போட்டதுக்கு அப்புறம் நம்ம தானே இந்த சைக்கிள் எல்லாம் ஓட்டுறேன், அவங்களுக்கு சைக்கிள் கூட கிடையாது. நம்ம ஃபார்மர்ஸ் நமக்கு 2-3 ஸ்கொயர் மீல்ஸ் கொடுக்குறேன், பட் அவங்களுக்கு சூசைட் பண்றாங்க. என்னுடைய ஆர்டிசன்ஸ் இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஐட்டம்ஸ் கொடுக்குறேன், அவங்க வறுமை கோடு கீழே இருக்கேன். So they are the people who actually cross subsidize our happiness. They're the people who are building our nation brick by brick. So நம்ம ஃபார்மர் சூசைட் பண்ணும் 50,000 ரூபாய்க்காக அவங்க சூசைட் பண்றாங்க. பிகாஸ் அவங்கள செல்ஃப் எஸ்டீம் அது பாதிக்கிறது இல்லையா, அவங்களுக்கு கௌரவ பிரச்சனையாக சூசைட் பண்றாங்க. பட் அரசாங்கம் என்ன பண்றாங்க, சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மிஸ்பிளேஸ்ட் சிம்பதின்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி பயன்படுத்தி இஸ் இட் பாசிபிள் டு ஃபைண்ட் அவுட் 1 லட்சம் ஃபார்மர்ஸ் லோன் எடுத்தாச்சு. இதுல ஒரு 1000 பேரு கொஞ்சம் தடுமாறுறாங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணி, பேங்கிங் டேட்டா யூஸ் பண்ணி இந்த ஃபேமிலி கொஞ்சம் ஸ்லோவா, ரீபேமெண்ட் ஸ்லோ ஆச்சு, ரீப்ளேமெண்ட் அமௌண்ட் கம்மியாச்சு. இஸ் இட் பாசிபிள் டு zero in on that family and that farmer? That's what I'm thinking. It is possible today to go to the family and say, okay, what's your problem? How can we readjust your loan, restructure your loan? How can we help you? The proactive avangala help panum using technology. That's why I'm saying technology is always there at the back of this transformation that I'm talking about. It's not technology as the main end. Technology is but the tool. Then there's the bigger social wheel, the absolute common wheel. And nammalaala seiya mudiyum. Today the amount of money that we are spending to cover up all this is much more than what we need to spend initially, is what I'm trying to tell you. So ஒரு டிஃபரெண்டான அப்ரோச் டு அட்மினிஸ்ட்ரேஷன் டு கவர்னன்ஸ். லாஸ்ட் 70 வருஷத்துல நம்ம ஒரு கவர்னன்ஸ்னை பின்பற்றி இருக்கோம். ஒரு மாற்றாக ஏன் நம்ம கவர்னன்ஸ்னை இன்னொரு விதத்துல பின்பற்றக்கூடாது? திஸ் இஸ் த பிகெஸ்ட் கொஸ்டின். ஸோ கவர்னன்ஸ்ல இருக்கணும், அரசாங்கத்தில் இருக்கணும், அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த மாற்றங்களை உணரணும். இது செய்ய முடியும்னு சொல்லி என்னோட சுயநலம் should be behind. நீங்க சொல்லி மாதிரி கோவிட்ல அந்த ஒரு I saw that suicide of a billionaire Italy. All his family members died of COVID. He jumped from the top of the building. There was a news item also. என்ன billionaire ஆயிடுது, என்ன யூஸ்? இந்த பணம் வந்து absolutely no use. Money can be used only when it's used. ஒரு ஐட்டம் வாங்க விற்கும் தானே, இதெல்லாம் நம்ம ஒரு பேங்க் கொண்டு அடைச்சு வச்சுட்டு ஒரு அர்த்தம் கிடையாது. Of course you require some money to maintain yourself, but beyond some point it's madness இல்லையா? It's only an insecurity that is. What will happen? Nothing will happen. Even very, very poor people are living on the streets. They are not dying. So, நம்ம இந்த ஒரு மாற்றம், it's a revolution of in the hearts and minds of the people that we should care about others. That's the big change that I want to bring, if at all I am able to bring. Venkatesh. You are talking about technology. That's why I keep speaking like this. Absolutely no. Enna sir, it was very amazing. நீங்க சொல்றது வந்து டெக்னாலஜி should be a tool and you should have a real love for people. அதுதான் வந்து ரியல் கவர்னன்ஸுக்கு வந்து சேர முடியும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா அந்த சேஞ்ச் வரும் சார். என்ன காரணம் அப்படின்னா, people have seen the worst. நீங்க சொன்னீங்களா ஒரு பில்லியனர் சூசைட் பண்ணதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் மேன் வந்து
அட்வான்ஸ் பேமெண்ட் போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கட்டி வச்சாரு. என்னன்னா இடம் கிடைக்காம போயிருமோ எனக்கு கோவிட் வந்தா அப்படின்னு. இந்த அளவுக்கு பீப்புள் ஆர் ஒரீட். ஆக்சுவலா மணி இஸ் டெஃபினெட்லி பை ப்ராடக்ட். நமக்கு வந்து ஹெல்த் தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வரும். நீங்க சொன்னா அங்கன்வாடி, பிரைமரி ஹெல்த் சென்டர், இது எல்லாமே நம்மள மாதிரி பெஸ்ட் சிஸ்டம் எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு வந்து ஜிஹெச்சுக்கு பீப்புள் ஆர் கோயிங் ஹேவிங் அ கான்ஃபிடன்ஸ் தட் ஜிஹெச்ல நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இஎஸ்ஐ போறாங்க, லாட் ஆஃப் பிளேசஸ். ஓமந்தூரார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, சூப்பரா, மோர் தென் பிரைவேட் செக்டர். சோ கிரைசிஸ்ல மட்டும் நம்ம ஏன் வேர்ல்ட் கிளாஸ் ஆகுது, ரெகுலர் டைம்ல நம்ம வேர்ல்ட் கிளாஸ் ஆகணும். கோயம்புத்தூர்ல இஎஸ்ஐ இஸ் ஒன் ஆஃப் தி சென்டர் தட் தே ஆர் கிவிங் எக்ஸ்ட்ரீம்லி குட் ட்ரீட்மெண்ட். பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு கவர்மெண்ட் செக்டர் ரிலேட்டட் தான் போயிட்டு இருக்கு. தேர் வில் பி a change சார். ஆக்சுவலா இந்த 1 hour வந்து யூ ஹவ் given us the best. ஆக்சுவலா ஒண்ணு கேட்கணும், யுவர் ரிலேஷன்ஷிப் வித் அப்துல் கலாம் சார். நீங்க அவர் பேசினார்னு சொன்னீங்க, அதை பிரீஃபா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். தட் குட் பி தி ஃபைனல் क्वेश्चंस ஃபார் யூ. அது 2010ல எனக்கு ஃபோன் பண்ணி ஐ வாண்ட் டு விசிட் யுவர் ரூரல் பிபின்னு சொல்லி கிருஷ்ணகிரி வந்தாங்க. He spent a day with us. He's an amazing man. கார்ல உட்கார்ந்து இருக்கும்போது he said, sir, எப்படி பண்றேன் சார்? He will become I was like a 15-year-old, but he was like a 5-year-old. That's the inspiration of man. 70, 80 yearsல அவ்வளோ inspiring person. That is one instance where he called me personally and came. I never approached him. Then அதுக்கப்புறம் ஒரு தடவை I called him for a function. He said, I'll come. I said, sir, function is day after tomorrow. What are you talking, Santhosh? I'm a busy person. You should give me some time. Then what he said, see, I can't come, I'm going to Africa, but I'll send you my next best person, Dr. Panraj சொல்லி, Dr. Panraj அனுப்புறாங்க. ஆப்பிரிக்கால என்ன பண்ணின்னு சொல்லி டாக்டர் பன்ராஜ் சூப்பரா பேசினாங்க. Then third time was a big surprise. I was traveling to Kanchipuram. அங்க ஒரு மினிஸ்டர்ஸ் ஃபங்க்ஷன், 4 ஃபங்க்ஷன், உழவர் பாதுகாப்பு சிஸ்டம் ஸ்டேட் வைடு லான்ச் பண்ண போற 4 மினிஸ்டர்ஸ் வரேன். நான் கார்ல தூங்கிட்டேன். திடீர்னு எழுதிட்டு பார்த்தா 14 மிஸ் கால்ஸ் ஃப்ரம் சிஎம் ஆஃபீஸ், ஃப்ரம் பப்ளிக் டிபார்ட்மெண்ட். And I called up Kumar Jain, I.A.S, who was the public secretary at the point of time. He said, why did you call me? No, Dr. Kalam wants to speak to you. I said, can I call him? No, you call me. He'll call you. Then அங்க போயதுக்கு அப்புறம் நான் அந்த ஸ்டேஜ் பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூலுக்குள்ள போய் இந்த போன் கனெக்ட் பண்ணி பேச வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கால் வந்தது. சந்தோஷ் எப்படி இருக்கீங்க? சவுண்ட் மாத்தி அவங்க சவுண்ட் இப்படி தானே, நீங்க இந்த பேக் டு ஸ்கூல்னு சொல்லி என்னது? I said, சார் உங்களுக்கு கம்ப்யூட்டர் இருக்கேன் சார், உங்களுக்காக நான் ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ணி வச்சிருக்கேன்ப்பான்னு சொல்லி I said, sir, இந்த லாகின் பண்ணுங்க, இது இந்த back to school.in போங்க, this user ID password எல்லாம் போய் கொஞ்சம் தூரம் நின்றுட்டேன். He said, என்ன சார் எந்த ப்ரௌசர்ல பண்றேன்? How does it matter, சந்தோஷ்? browser, it should be browser independence. அந்த காலத்துல எங்க டெக்னாலஜி தெரியாது சார். நீங்க என்ன யூஸ் பண்ணுங்க சார்? குரோம் யூஸ் பண்ணுங்க சார். குரோமில் ஒர்க் ஆகுது, எக்ஸ்ப்ளோரர் தானே ஒர்க். எக்ஸ்ப்ளோரர் எப்படியா இருக்கா? ஒரு லேப்டாப், somebody brought the laptop. Then the 1 hour, I think ஒரு 58th minute-ல my phone discharged. அந்த காலத்துல அந்த ஸ்கூல் கரண்ட் இல்லாம போச்சு. So I was very disappointed. கண்டினியூஸா பேசிட்டு இருந்தோம். He was hyper, I was even more hyper. பயங்கரமா பேசிட்டு இருக்க சாஃப்ட்வேர் வழி கூட்டிட்டு போறேன். How I track the child, how if a child drops out, how it will pop on my screen. இதெல்லாம் பேசிட்டு திடீர்னு போச்சு. Then what I was disappointed. After 1 week எனக்கு ஒரு மெயில் வருது, டாக்டர் கலாம்ஸ் மெயில் ஐடின்னு. This is what I am going to speak about you at the National Civil Services Day on October 21st, 2012. Is there something that you mistake that I have written? You can correct it. எனக்கு அந்த கூஸ் பம்ப்னு சொல்றதுல அப்பதானே வந்தது. சற்று எமோஷனல் ஆகுது. Then I said, absolutely fine, sir. Such a privilege. நானும் அனுப்பிட்டோம். Then I forgot completely about it. This was sometime in January. Then suddenly, an officer, young officer by name Sijit Thomas, she calls me, sir, Dr. Kalam is speaking about you in front of the Prime Minister. What did you do, sir? And eventually, she was telling. So that speech is there on my personal website. So, இந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதர் நம்ம லெவலுக்கு வந்துட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்மளை பற்றி பேசுவதற்கு ஒரு இது இல்லையா, அது ஒரு பெரிய that's an unbelievable quality. So generally, superiors don't do that. Generally, I find that people are saying I did. Nobody wants to give that credit to others. So he was a man who was willing to give credit to me. I also learned it's how important it is for the others to feel that credit. So இப்போ நான் பூம்புகார்ல நான் செஞ்சதுன்னு சொல்லவே கிடையாது. இப்போ என்னோட டீம் செஞ்சது, ரொனால்ட் செஞ்சது, யாமினி செஞ்சது, இவங்க செஞ்சது, அவங்க செஞ்சதுன்னு நானும் சொல்லுவோம். So that's a big quality which I imbibe from him. That's what I would like to say. And நம்மளுடைய நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய ஒரு மனிதனை எழுந்தது. அது அப்படிதான் சொல்லுங்க. அவரு எவ்வளவு பெரிய மனிதன்கிறதுக்கு அவருடைய இறப்பு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு சினி ஸ்டாருக்கு தான் வந்து டிஜிட்டல் பேனர் எல்லாம் வைப்பாங்க, ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்கு. பட் என்டையர் கண்ட்ரி வாஸ் வித் டிஜிட்டல் பேனர்னா அது அப்துல் கலாம் மட்டும்தான். நம்மளுடைய ஜெனரேஷன்ல நம்ம பார்த்ததுல சச் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங்.
definitely it would have been an emotional moment for you for when you called up and you have been interacting. I definitely which I don't want to miss it out actually. That's one of the amazing experiences. So this 1 hour was really good, sir. Actually, நான் வந்து எனக்கு 1 hour ஆச்சுன்னு நீங்க சொல்லி தான் டக்குன்னு டைமை பார்க்கறேன் நான். You have given the best of yours. Because நிறைய கேட்டுட்டே போலாம். I know a lot of things are pending in my bucket, but still we have time limitations on our. You also have some other important commitment which has to be. So அதனால வந்து I am extremely happy. Final note நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? Final note. Personally to you, Venkatesh, I wish you the very best because you are also coming out of the book on these individuals based on these experiences, etc. நீங்களும் ஒரு very positive person, right? The day from நீங்க நம்ம சுஜித்தினுடைய ஃபங்க்ஷன்ல, சுஜித் இஸ் another very very great amazing human being. அந்த ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணும்போது இன்னைக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் that's because of your personal qualities, time management, your enthusiasm. So I want you to do very well in life. இந்த மாதிரி மக்களுக்கு நம்மளை மாதிரி கொஞ்சம் அங்கிங்க எல்லாம் கொஞ்சம் செஞ்சவரை கொண்டு சேர்க்கும் போது others also feel inspired. So I wish you the very best. My point is very simple, that நம்மளுடைய லைஃப் நம்மளுக்காக கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க எடுத்து பார்த்தா 90% of the time we are spending for others. இல்ல நம்ம ட்ரெஸ் போடுறோம், அது போடுறோம், இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் spending for others. Do it with a lot of elan. You should consciously believe that your life is for others, and then our life flowers and blooms. Happiness, stresslessness. I keep saying stresslessness leads to selflessness leads to stresslessness. So if you are selfless, then you are stressless. At the same time, you are contributing to others. That's my message to all of you. Try to be selfless. எதிர்பார்ப்பில்லாத வாழ்க்கை. Thank you, Venkatesh. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. Thank you, sir. உங்களுக்கு எல்லாம் என்னோட thanks. Have a great weekend. Be happy all the time. And let's pray for our people who are suffering from COVID. Let's pray for our world. That's all we can do, and be empathetic to them. எங்களுடைய ஐடியா ஆஃப் கண்டக்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஸ்பைரிங் இது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் ஃபேஸ்புக் லைவ்ல ஆயிரக்கணக்கான பீப்புள் நல்ல ஃபீட்பேக்ஸ் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு சேட் பாக்ஸ்ல. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த பீப்புள் லைக் யூ ஷுட் பி ஹைலைட்டட் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பர்சனல் ட்ரீமா இருந்தது. தட் வே ஐ எம் ஷூர் நீங்க நினைக்கிறது நிச்சயமா அந்த கனவு நடக்கும். நான் வந்து ஒன்னுதான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணல, டோன்ட் ஸ்டாப் யுவர் செல்ஃப், ஐ எம் அன்ஸ்டாப்பபிள் மாதிரி நீங்க வந்து ஐ வாண்ட் யூ டு கெட் இன் டு சம் இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட் ஸோ தட் யூ ஹாவ் டு கேரி தட். ஏன்னா இன்னைக்கு நம்ம கண்ட்ரில ஒரே ஒரு ப்ராப்ளம், பவர் இல்லை அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாம போகுது. தட்ஸ் அ ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டி. ஐ திங்க் யூ வில் டேக் த ரைட் பாத். ஐ நோ தட் யூ ஆர் ஆன் தி ரைட் ட்ராக் அப்படின்னு சொல்லி. ஆல் தி வெரி பெஸ்ட் சந்தோஷ் பாபு சார். யூ ஹவ் பீன் வெரி வெரி கைண்ட் எனஃப் டு கிவ் யுவர் 1 hour ஆஃப் யுவர் எக்ஸலன்ட் டைம் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டா நம்ம வேற ஒரு இடத்துல டெஃபினட்டா அடிக்கடி மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னுடைய ஒரே ஒரு மெசேஜ் தான். இந்த இன்ஸ்பைரிங் டாக்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. 5th எபிசோடா வந்து சந்தோஷ் பாபு I.A.S சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour பிளாஸ்டட்னு சொல்லலாம். It has been an amazing experience for me also personally. Next week it is going to be along with சுரேந்திரன் ஜெயசேகரன் சொல்லிட்டு சக்சஸ் கேவனுடைய CEO, அவர் தான் வந்து பேச போறாரு. The man who took the training industry to the global level, அவர் தான் அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ண போறோம். It is going to be another amazing experience. It is going to continue week after week. Every Saturday 4:30 to 5:30 we'll have a lot of guests coming in this space. So நீங்க எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. Extremely happy, and most importantly இதை வியூ பண்றவங்க தான் வந்து எங்களுடைய biggest strength. ஆக்சுவலா அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன், கொடுக்குற ஃபீட்பேக் தான் கண்டினியூஸா இந்த மாதிரி நல்ல கெஸ்ட் எல்லாம் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறோம். ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் இது. தேங்க்ஸ் இன்னோவேட்டிவ் டீம் ஃபார் கிவிங் மீ தி ஸ்பேஸ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.